السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இல்லங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மூவலி நாதாக்களினுடைய உருஸ் முபாரக்கையொட்டி நடைபெறக்கூடிய பழமையான இந்த தொடர் சொற்பொழிவில் இரண்டாம் நாளாகிய இன்றைய தினம் ஜும்மா தொழுகை, அதனுடைய சிறப்பு, அது குறித்த தகவல்களை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஜும்மா என்று சொன்னால் சேகரமாவது, எல்லோரும் ஒன்று கூடுவது என்று அதற்கு பொருள். ஜமாஅத் என்று சொன்னாலும் ஜும்மா என்று சொன்னாலும் ஏறக்குறைய ஒரே கருத்தை தான் அது துணிக்கிறது. மக்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு தொழுகையாக அது இருப்பதால் அதற்கு ஜும்ஆ என்று பெயர் வந்தது. இதே மாதிரி ஐவேளை தொழுகைகளை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். இந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அதிலும் ஒன்று கூடுகிறார்கள். அதனால் அதற்கு ஜமாஅத் என்று அதற்கு பெயர் வந்தது. ஆக ஜமாஅத், ஜும்ஆ என்பதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை, ஒரே பொருளை துணிக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இரண்டுக்கு இடையிலேயும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக இது ஜமாத் என்றும் அது ஜும்மா என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கருத்து, செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே இறக்கப்பட்டார்கள். சரந்தீப் என்று சொல்லக்கூடிய நமது தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கையிலே பாபா ஆதம் மலையில் இறக்கப்பட்டார்கள். நமது ஆதித்தாய் செய்தனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 200 வருடங்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. 200 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த இடம் முஸ்தலிஃபா என்றும் அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. எனவே அப்படி அவர்கள் சந்தித்ததின் காரணத்தினால், உலகத்திலேயே 2 பேர் தானே இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. உலகத்துல மக்களே இல்லாத காலம் அது. இவ்வளவு பெரிய உலகத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி 2 பேர் இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் சந்தித்து ஒன்று கூடியதின் காரணத்தினால் அதற்கு ஜும்ஆ என்று பெயர் வந்தது என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது பல காரணங்கள். இஸ்லாமியத்தை பொறுத்தவரை நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு முக்கிய நாளாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நாள் முக்கிய நாளாக வழங்கப்பட்டுத்தான் இருந்தது. உதாரணமாக வியாழக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களுக்கு வியாழக்கிழமை சிறந்த நாளாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சனிக்கிழமை யூதர்களுக்கு, அந்த பனு இஸ்ரவேல் கோத்திரத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் அந்த சனிக்கிழமை சிறந்த நாளாக கொடுக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் இன்ன பிற நபிமார்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிறந்த நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா நாளுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளிக்கிழமையை தவிர. வெள்ளிக்கிழமை மட்டும் வேற எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அது வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே எப்போது மிஅராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்களோ அப்பவே ஜும்மாவும் கடமையாக்கப்பட்டது. ஐவேளை தொழுகையோடு ஜும்மாவும் கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஜும்மா தொழுகை நடைபெறவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலிருந்து வந்த பிறகு மக்கால ஜும்மா தொழுகை நடத்தினாங்கன்னா நடத்த இல்லை. ஏனெனில் ஜும்மா தொழுகை என்பது பகிரங்கமாக செய்யப்படக்கூடிய ஒரு தொழுகை. மக்காவை பொறுத்தவரை அப்படி பகிரங்கமாக தொழ வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகவில்லை. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நீங்க பகிரங்கப்படுத்த வேணாம், நீங்கள் மறைமுகமாகவே எல்லா காரியங்களையும் செய்யுங்க, அவர்களோடு நீங்கள் பிரச்சனைக்கு போக வேண்டாம். வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்கள் எதை பேசினாலும் என்ன தங்கடங்கள் தந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பொறுமையாகவே இருங்கள், அழகான வார்த்தைகளை சொல்லி அதை புறக்கணித்து விடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொன்னான். அப்போ பகிரங்கமாக வணக்கம் செய்ய முடியாத ஒரு சூழல் தான் மக்காவில் இருந்தது. மக்கத்தல் முக்கர்ரமாவில் அப்படி ஒரு சூழல் இருந்தது. இது எப்போது முதல் ஜும்மா நடந்தது என்ற வரலாற்று குறிப்பை ஹதீதுகளில் அது பதிவாகியும் இருக்கிறது. வரலாற்று குறிப்புகளையும் நாம் பார்க்கிறோம். சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலாவதாக மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத் என்று வரும் பொழுது மதீனாவினுடைய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வருவதற்கு முன்பாகவே கண்மணி நாயகம் மக்கத்துல் முக்கர்ரமாவில் இருக்கும் பொழுதே மதீனாவினுடைய மக்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க, அகபா என்ற பகுதியிலே அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செஞ்சாங்க. இது ஹதீதுகளிலும் வரலாற்று குறிப்புகளிலும் பிரபல்யமான 2 முறை அது நடந்திருக்கிறது. அகபத்துல் ஊலா அகபத்து சானியா என்று முதல் ஒப்பந்தம், இரண்டாவது பைஅத், முதலாவது பைஅத் என்று இருக்கிறது. அப்படி பைஅத் நடந்த பொழுது முதலாவதாக அப்படி மதீனா ஷரீஃபில் இருந்து பைஅத் செய்தது யார் என்று சொன்னால் சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் முதலாவதாக பைஅத் செய்தவர்கள். ரொம்ப விவரமான ஆளு. அவங்க பைஅத் செஞ்சாங்க. அவங்களுடைய தலைமையில் ஒரு குழு வந்தது. முதல் பைஅத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல் அன்சாரி அவங்க தான் முதலாவது பைஅத் செய்றாங்க. அதற்கு பிறகு மற்றவங்களும் பைஅத் செஞ்சாங்க. 2 தடவை அது நடக்குது. அன்சாரிகள் சொன்னாங்க, நாயகமே, இப்ப எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு, குர்ஆனை ஓதி காட்டுவதற்கு, குர்ஆனை அழகான முறையிலே வழிநடத்தி செல்வதற்கு, அதனுடைய போதனையை சொல்வதற்கு சரியான ஒரு நபரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பித்தாங்க. ஒரு முறையான நபரை, குர்ஆன் ஓதி காட்டணும், குர்ஆனுக்குண்டான விளக்கத்தையும் சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு நபரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி தந்தால் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இல்லையா? அதே மாதிரி தாவாவுடைய பணியையும் அவர்கள் மூலமாக செய்து கொள்ளலாமே என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க. மதீனா ஷரீஃபுக்கு சென்று அங்குதான் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. ரொம்ப இனிமையா ஓதுறாள், குர்ஆனை ரொம்ப அழகா ஓதுவாங்க, ஆணு ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு குறுக்கு வாட்டில் அவங்கள பார்த்தா ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ஒரு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் அவர்களுக்கு இருக்கும். அவ்வளவு அழகான ஆள், இளமையான ஆள், ரொம்ப யங். சின்ன வயசுலயே உஹது யுத்தத்தில் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அது பின்னால நடந்த நிகழ்வு.
ஆக அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களை அனுப்பி வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. ஒரு தடவை ஒரு சட்டையை உபயோகித்தால் மறு தடவை உபயோகிக்க மாட்டாங்க. ஒரு தடவை போட்டுட்டாங்க, ஒரு 2 நாளைக்கு போட்டாங்க, 3 நாளைக்கு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்ப சட்டையை அதை கழட்டிட்டாங்களோ, ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டாங்களோ, அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த சட்டையை போடுறது இல்லை. அப்படி ஒரு வசதி, செல்வ செழிப்பிலே வளர்ந்தவர்கள். அவர்களுடைய கல்வியிலே ஈமான் என்ற நூர் நுழைந்த பொழுது அவர்களுடைய பெற்றோர் அவர்களை துன்புறுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் உதறிட்டி தான் தனக்கு அல்லாஹும் ரசூலும் வேணும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியிலே வந்து சேர்ந்தார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகங்கள் எல்லாம் நிறைய பேசப்பட வேண்டியது, லேசான தியாகம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வாங்க, நீங்க முஸாப் இப்னு உமைர் அல்ல, முஸாபுல் கைர். நீங்கள் முஸாபுல் கைர், கைரான முஸாப், மகத்தான முஸாப், மாண்பான முஸாப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துவாங்க. அவங்களுடைய தியாகத்தை பார்த்து அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மிகப்பெரிய காரியாக, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதி படைத்த அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்து தான் என்ன செஞ்சாங்க, இந்த மார்க்கத்தை போதிச்சாங்க. அப்படி போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துல இணைஞ்சாங்க. ஏறக்குறைய 40 பேருக்கு மேல இணைஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, ஒரு பயப்படத்தக்க உண்டான ஒரு சூழல் இல்லை. மதீனா ஷரீஃபில் மக்காவை போன்ற சூழல் இல்லை என்பதால் இங்கு ஜும்மாவை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதற்கான ஏற்பாட்டை செய்தினா அஸ்ஹாப் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா, முதல்ல சொன்னோம் இல்லையா, முதலாவதாக பையத்து செய்தவர்கள், அவங்க வீட்டில தான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தங்கிக்கிறாங்க. அஸ்ஹாப் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இப்ப 40 பேருக்கு மேல வந்ததின் காரணத்தினால் நாம என்ன செய்யலாம், இங்க பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நடத்திடலாமே என்று சொன்ன பொழுது செய்தினா அஸ்ஹாப் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செஞ்சாங்க. ஒரு தோட்ட பகுதி, அது நக்லியுல் ஹதமாத் என்று அதற்கு பெயர். நக்லியுல் ஹதமாத் என்ற அந்த பெயர். அந்த நக்லியுல் ஹதமாத்தில் தான் முதலாவதாக ஜும்மா நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் ஜும்மாவை நடத்தியது செய்தினா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, அந்த பொறுப்பை அவங்க கொடுத்தாங்க. ஆக இந்த மண்ணிலே முதலாவதாக ஜும்மா தொழுகையை நடத்தியவர்கள் செய்தினா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீன பிரதிநிதி, மதீனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக இருந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நக்லியுல் ஹதமாத் என்ற இடத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, குபா இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் குபா பள்ளியை தெரியும். அந்த குபாவுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு பள்ளி இருக்கும். அந்த குபா இப்போது இருக்கக்கூடிய குபா இருக்குது அல்லவா, அந்த குபா மஸ்ஜித் நபவியிலிருந்து நமக்கு போகும்போது ஜியாரத்னு கூட்டு போவாங்க இல்லையா, இந்த ஹாஜிகள் அந்த போவாங்க, உம்ராவுக்கு போனவங்களும் அதுல போவாங்க. குபா பள்ளிக்கு எல்லாரும் போவாங்க. மஸ்ஜிது குபா பிரபல்யமான ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கு போறதுக்கு முன்னால ஒரு பள்ளி ஒன்று இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கிட்டத்திலேயே இருக்கும். அந்த பள்ளி தான், அதுதான் நக்லியுல் ஹதமாத் என்ற இடம். அங்குதான் முதலாவதாக ஜும்மா நடந்த பள்ளி அது. அருமையான பெருமக்களே, ஆக முதலாவதாக ஜும்மா மதீனா ஷரீஃபில் தான் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ரஜப்ல மேராஜ் போயிருக்கிறாங்க. ரபீஉல் அவ்வல்ல தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ரஜபை விட்டுட்டு அடுத்தது ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் 8 மாத காலங்கள் அவர்கள் மதீனா மக்காவிலே மக்கத்தல் முக்கர்ரமாவிலே இருந்த பொழுதிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை என்ன செய்யல, நடத்த இல்லை. அதற்கு பல காரணங்கள். ஒன்று, ஃபுகஹாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது 40 பேர் இஸ்லாத்துல இணையில்லை ஒண்ணு. இரண்டாவதாக அப்படி நடத்தக்கூடிய ஒரு சூழலும் மாஹவுலும் சிச்சுவேஷனும் உருவாகவில்லை. எனவே அங்க அப்படி நடத்தி ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ஆகவே ஜும்மா முதலாவதாக மதீனா ஷரீஃபில் நக்லியுல் ஹதமாத் என்ற இடத்தில் சய்யிதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்படுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதீனா ஷரீஃபினுடைய பிரதிநிதியாக இருந்த
செய்தனா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜும்மா தொழுகை நடத்தி வைத்தார்கள். இதுதான் ஜும்மா தொழுகையினுடைய வரலாற்று சுருக்கம். இப்ப ஜும்மா தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய சுன்னத்துக்கள், அதனுடைய சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் நீண்ட நெடிய செய்திகள் இருக்கிறது. நிறைய தகவல்கள் அதிலே பார்க்க முடிகிறது. மக்களுக்கு தேவையான ஃபிக்ஹுடைய சட்டம் அதிலே நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்த்து பயன்பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, முதலாவதாக ஜும்மா யாருக்கு கடமை என்று எடுத்துக்கொண்டால் புத்தி உள்ள ஒரு முஸ்லிமான, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், முஸ்லிமானவனாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், வயது வந்தவனாக இருக்கணும், சுதந்திரவாதியாக இருக்கணும், ஊர்க்காரனாக இருக்கணும். இவர்கள் மீது ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெண்ணின் மீது கடமை அல்ல, சிறுவர்களின் மீது கடமை அல்ல, அதே மாதிரி அடிமைகள் மீது கடமை அல்ல, பிரயாணிகள் மீது கடமை அல்ல என்றெல்லாம் நமக்கு இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆக புத்தி உள்ளவனாக இருக்கணும். புத்தி உள்ளவனாக இருந்தால் தான் அவங்க எல்லா தொழுகையுமே, இது ஜும்மா தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா தொழுகைக்கும். பாலிகானவனாக இருக்கணும், இதுவும் அப்படித்தான். ஆனா அடிமையாக இருந்தாலும் தொழுக கடமை. தொழுகைங்கிறது அவர் மீது கடமையா இருக்கும். யாரை கொண்டு நிறைவேறும்? இந்த ஐவேளை தொழுகையில் கடமையாக இருக்கிறது. ஆனால் ஜும்மா தொழுகை என்பது அவருக்கு என்ன செய்யணும்? அவர் அடிமையாக இருந்தால் அவர் மீது கடமையாக ஆகாது. ஹுர்ராக இருக்கணும், உரிமையானவனாக. இப்ப அடிமைங்கிற பிரச்சனைகள் இல்லை. பிரயாணியாக இருந்தாலும் அவர் மீது கடமையாக ஆகாது. அந்த பிரயாணம்ங்கிறது எப்படிப்பட்ட பிரயாணம், எவ்வளவு கால பிரயாணம், எவ்வளவு தூர பிரயாணம், என்ன பிரயாணம்ங்கிறதுலாம் அதுல ஷரத்து இருக்கு. ஒரு பொதுப்படையான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அதற்குண்ட விவரத்தை நாம் சொல்வோம். ஒரு நோயாளியாக இருக்கிறார். அந்த நோயாளியாக இருந்தால் அவர் மீதும் கடமை இல்லை. கடுமையான சின்ன சின்ன நோய்கள்லாம் இல்லை, சும்மா லேசா கால் வலிக்குது அப்படின்னு. இப்ப கால் வலிக்குதுனால எல்லா பள்ளிவாசல்கள்லாம் இப்ப என்ன செய்யுது? எல்லாம் சேர்களாக தானே இருக்குது, எல்லாம் சேர்மேன் தான். பள்ளிவாசல்கள் முழுவதும் பெரும்பாலும் சேர்களாகத்தான் இருக்கிறது. நம்ம அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு யோசனையை சொல்லிக் கொள்வோம். நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப பள்ளி, எந்த பள்ளிகளை பார்த்தாலும் சரி, அதே அது போல நம்முடைய பெண்கள் தைக்காக்களை பார்த்தாலும் சரி, தராவி தொழுவது வர்றாங்க. இப்ப மக்ரிபி இஷா தொழுகைகள் தைக்காக்கள் நடக்குது. பெரும்பாலும் அவங்க என்ன செய்யறாங்க? சேர்ல உட்கார்றாங்க. இது எப்போது ஏற்பட்டது? நம்ம ஊர்ல இருந்து அதிகம் ஏற்பட்டதுன்னா, நம்ம ஊர்ல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த சிக்கன் குனியா ஏற்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்ததுதான் இந்த மாதிரி விஷயங்கள். இனி எப்படி ஆகிவிட்டது என்றால், எல்லாருமே சின்ன ஒரு வழியாக இருந்தாலும் அதை சேர்ல உட்கார்ந்துறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இது நல்ல ஒரு விஷயம் அல்ல என்பதை நம்ம விளங்கி கிடணும். ஷரியத்தினுடைய பார்வையில உங்களால நின்று தொழ முடியலன்னா மார்க்கத்துல உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இருக்குது. உட்கார்ந்துனா எதுல உட்கார்ந்து? தரையில உட்கார்ந்து. தரையில உட்கார முடியும் இல்ல, தரையில உட்கார்ந்து தொழுவுங்க. பள்ளிகள் பார்க்கும்போது சேர்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒன்னும் நிர்வாகிகளாலும் ஒன்றும் செய்ய முடியல, சேர் வேணாம் அப்படிங்கிறாங்க மக்கள். சேர்கள் பொதுவாக பார்த்தா சர்ச்சில் தான் அப்படி இருக்கும், அதுக்குதான் அதிகமா இருக்கும். இப்ப பள்ளி வாசல்கள் கூடிய மட்டிலும் நின்று தொழ முடியாதவர்களாக இருந்தா அவர்களை நாம் கேட்டுக்கொள்வோம். நீங்க கீழே உட்கார முடியும் தானே, கீழே உட்காருங்க. சாப்பிடறதுக்கு கீழே உட்காரலாம் இல்ல, அத மாதிரி கீழே உட்கார்ந்து தொழுவதுதான் சரியானது. எனவே அதை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொள்வோம். ஆக நோயாளியாக இருந்தால் அந்த நோயாளிகள் ஜும்மா தொழுகைக்கு வர முடியாத நிலை தான் அவங்களுக்கு பரவாயில்லை, அவங்க மீது கடமை அல்ல. அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? வீட்டுல தொழுதுக்கலாம். அவர்களுக்கு சரியான ஒரு காரணமாக இருந்தால், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அது நோய் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே கடுமையான நோய் என ஜும்மா தொழுகை என்பது ஒரு பெரிய அலாமத், ஷியாருல் முஸ்லிமீன், ஷியாருல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம் அது. எனவே எல்லா மக்களும் என்ன செஞ்சுக்கணும்? ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்வது அவசியமானது, கட்டாயமானது. ஜும்மா தொழுகையை விட்டவனை பற்றி கடுமையான எச்சரிக்கைகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஷியாருல் இஸ்லாம், ஷியாருல் முஸ்லிமீன் என்பதால் அதை நாம் முழுமையாக நாம பேணி ஆகணும். மற்ற தொழுகைக்கு இல்லாத சட்டங்களும் இதிலே இருக்கிறது. மற்ற தொழுகைக்கு என்ன ஷருத்துக்கள் இருக்கிறதோ அந்த ஷருத்துக்கள் அத்தனையும் எதுக்கும் உண்டு? ஜும்மா தொழுகைக்கு உண்டு. இப்போ லோவர் தொழுகை, அசர் தொழுகை, மற்ற ஜமாத்து தொழுகை இருக்குது இல்லையா? அந்த தொழுகைக்கெல்லாம் என்ன ஷருத்துக்கள் இருக்கிறதோ, நிபந்தனைகள் இருக்கிறதோ, அந்த நிபந்தனைகள் எல்லாம், எல்லா நிபந்தனைகளும் இதற்கு உண்டு, ஜும்மா தொழுகைக்கு உண்டு. பிளஸ் அது அல்லாம வேறு நிபந்தனைகளும் இருக்கிறது. ஆக அவ்வளவு வலிமையான ஒரு தொழுகையாக ஜும்மா தொழுகை இருக்கிறது. இனி அடுத்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லார் மீதும் கடமை. இனி முக்கியம்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அந்தந்த ஊருக்காரர்கள்.
இந்த ஊர்னா அந்த ஊரு, கடையனூர் இருந்தா கடையனூர்காரங்களுக்கு கடையனூர்ல தொழுவணும், அந்தந்த ஊருக்காரங்க அந்தங்க தொழுவணும். இப்ப முக்கியம் நம்ம ஊர் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மெட்ராஸ்ல போய் இருக்கிறாங்க, மும்பையில இருக்கிறாங்க, இலங்கையில இருக்கிறாங்க, மற்ற ஊர்கள்ல பல நாடுகள்ல பல ஊர்கள்ல இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் அந்த ஊர் வாசிகள் அல்ல, இவர்களுக்கு முகீம் அங்க தங்க வந்தவர்கள் என்று பெயர். இவர்கள் அங்கு இருந்தால் அவர்கள் மீதும் கடமைதான். அங்க இருக்கிறதுனால அவங்க பிரயாணியாக இல்லை, அந்த ஊர்ல போய் தங்கிட்டாங்க, பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறாங்க, அப்ப அவங்க மீது கடமையாக ஆகாது. அந்த ஊரிலே அவர்கள் தங்குவார்களே ஆனால் அந்த அப்போதும் அவர்கள் மீது என்ன செய்து தொழுகை கடமையாக ஆகும். ஜும்மா தொழுகை கடமைதான். நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு பேர் மெட்ராஸ்ல, ஆயிரக்கணக்கான பேர் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க, அவங்க அவ்வளவு பேர் மீது என்னது ஜும்மா தொழுகை கடமைதான் என்பதை நாம விளங்கி கடணும். அங்க தொழுகிற வேண்டியதான். இந்த ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 40 பேர் இருப்பது அவசியம். 40 பேர் இல்லைன்னா ஜும்மா தொழுகை உண்டாகாது. அந்த 40 பேர் என்று சொன்னால் இமாமையும் சேர்த்து, மாமும்கள் 39, இமாமும் சேர்த்து 40 பேர். ஆக 40 பேர் இருந்தால்தான் அந்த ஜும்மா தொழுகை உண்டாகும், இல்லைன்னா ஜும்மா தொழுகை உண்டாகாது. அதையும் தொழுதுட்டு லோஹரையும் தொழுதுக்கிடணும். அந்த சின்ன ஒரு கிராமமா இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த ஊர்ல கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா சரியான சொல்லின் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், ஜும்மாவை தொழுகிறா ஹுத்பா ஓதி ஜும்மாவையும் தொழுதுட்டு லோஹரை தொழுதுக்கணும். 40 பேர் இல்லை என்பதால் ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் அந்த ஊர்வாசிகளாக இருக்கணும், அந்த ஊர்வாசிகளாக இருக்கணும். இப்போ உதாரணமா ஒரு 35 பேர் இருக்கிறாங்க, ஒரு பிரயாணிகள் ஒரு 5 பேர் போய் கலந்துக்கிட்டாங்க, வெளியூருக்காரங்க போன ஊர்ல ஒரு டூர் போனாங்க, அல்லது ஒரு ஜியாரத்து டூர் போனாங்க, அல்லது ஒரு வேலையா போனாங்க, வியாபார விஷயமா போனாங்க, போயிட்டு 2 நாள்ல வந்துடலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அவங்க போய் கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க, அப்ப 45 பேர் ஆச்சு. அவங்க சுதந்திரவாதிகள் தான், ஆக்கில் பாலிகள் தான், ஆண்கள் தான், எல்லாமே இருக்கு. இருந்த போதிலும் கூட அவர்கள் பிரயாணி என்பதால் இந்த 40 பேரில் உட்பட்டவர்களாக அவர்களை கணக்கில் எடுக்க முடியாது, 35 பேர் தான். எனவே அவர்களை என்ன செய்யணும், லோஹர தொழுவணும் என்ற சட்டம் அங்கே இருக்கிறது. அதே சமயம் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களையும் அந்த 40 பேருடைய கணக்கில் சேர்க்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்கள் சேர்ந்து தொழுதால் தொழுகை கூடும், அது வேற விஷயம். இப்ப சின்ன பிள்ளைகள் நம்ம வந்து ஜும்மால தொழுவ தானே செய்யறாங்க, அவங்க தொழுக கூடும். ஆனா 40 பேர் கொண்ட கணக்கில் அவங்க சேருவாங்களான்னு சேர மாட்டாங்க. 40 பேர் கொண்ட கணக்கில் அவங்க சேர மாட்டாங்க. ஆக்கில் பாலிகாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்கிறோம். சங்கையானவர்களே, இப்போ மற்ற தொழுகைக்கு உண்டான நிபந்தனைகள் என்ன இருந்ததோ அந்த நிபந்தனைகளோடு வேறு சில நிபந்தனைகளும் ஷருத்துக்களும் இதற்கு உண்டு. எதற்கு? இந்த ஜும்மா தொழுகைக்கு உண்டு. இமாமுடைய நியத்தை வைக்கணும், மாமூமுடைய நியத்தை வைக்கணும். வைப்பதோடு முதல் ரக்காத், ஜும்மால 2 ரக்காத் இருக்கு இல்லையா, அந்த முதல் ரக்காத் ஜமாத்தாக நிகழணும். அப்படின்னா என்ன விவரான விளங்கிக்கங்க. இப்போ உதாரணமா ஒரு லோஹர் இமாம் தொழு வைக்கிறாங்க, நம்ம பள்ளியில ஒரு லோஹர் தொழுகை நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், லோஹரோ அசரோ ஏதோ ஒரு தொழுகை நடக்குது. இமாம்னு நியத்து வைக்க இல்ல, மறந்துட்டார். இமாம்னு நியத்து வைக்க இல்ல, மறந்துட்டு அவர் தொழுதுட்டார். மாமும்கள் நியத்து வச்சாங்க. இப்ப இந்த ஜமாத்து கூடுமாண்டா கூடும். இமாமுக்கு ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்காது, இமாம் வைக்க இல்லையே, அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது. மாமூம்களுக்கெல்லாம் ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்கும். மாமூம்கள் நியத்து வைக்கலன்னு வைங்க, இமாம் வச்சிருக்கிறார், மத்த தொழுகையில் மாமூம்கள் என்ன செய்யல, மாமூம்கள் எல்லாருமோ அல்லது ஒருத்தரோ என்ன செய்யல, மாமூமண்ட நியத்து வைக்க இல்லைன்னு சொன்னால் அவருடைய தொழுகையே கூடாது. இமாம் நியத்து வைக்க இல்லைன்னு சொன்னா அவருடைய தொழுகை கூடிரும், ஜமாத்து கிடைக்காது, ஜமாத்தினுடைய நன்மை கிடைக்காது. ஆனா மாமூம்கள் நியத்து வைக்க இல்லைன்னு சொன்னா அவர் நியத்து வைக்காமே இன்னொரு ஆளை பின்பற்றிட்டு இருந்திருக்கிறார்ல, அதனால அவருடைய தொழுகையை என்ன செய்யாது, கூடாது என்பதை நம்ம விளங்கிக்கிடணும். ஆனா ஜும்மா தொழுகையை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இமாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. இமாம் நியத்து வைக்கணும், இல்லைன்னா கூடாது. யாருக்கு கூடாது? ஒருத்தருக்கும் தொழுக கூடாது. இமாம் என்று நியத்து வைக்க இல்லைன்னு சொன்னா ஒருத்தருக்கும் தொழுகை கூடாமல் போய்விடும். ஆகவே அது பெரிய ஒரு பொறுப்பு என்று அறிஞர்கள் என்ன செய்வாங்க, ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆக ஒருத்தருக்கும் தொழுகை கூடாம போயிட்டா அத்தனை பேருக்கும் மற்றவங்க தப்பிடுவாங்க அல்லாஹ்விடத்துல, அவ்வளவு பாவம் இமாமுக்கு வந்து சேர்ந்துடும். அவங்க தொழுகை இல்லை, தொழுகை கூடாமல் போனதுடைய அந்த பாவம் முழுவதையும் சுமக்க வேண்டியவர் ஹதீப் தான், இமாம் தான் சுமக்கணும், அவருக்கு வந்து சேர்ந்து விடுகிறது என்ற விளக்கத்தை ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக இமாம்னு நியத்து வைக்கணும், மாமூம்கள் நியத்து வைக்கணும். மற்ற தொழுகையை பொறுத்தவரை மற்ற தொழுகையிலும் இமாம்னு நியத்து வைக்கணும், மாமூம்கள் நியத்து வைக்கணும் தான்.
ஆனா இமாம் நியத்து வைக்கலன்னாலும் அந்த ஜமாத்து தொழுகை கூடிவிடும். ஆனால் ஜும்மா தொழுகையில இமாம் இமாம் என்ற நியத்தை வைக்கவில்லை என்றால் ஜும்மா தொழுகையே கூடாம போயிடும், அவ்வளவுதான். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது. இரண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டா, அதோடு சேர்ந்த அந்த நிபந்தனைகளிலே உள்ள ஒன்று, முதல் ரக்காத் ஜும்மா தொழுகையினுடைய முதல் ரக்காத் ஜமாத்தாக நிகழும். இப்ப நம்ம தொழு வைக்கிறோம், முதல் ரக்காத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ரக்காத்துல என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டாவது ரக்காத்து இமாமுக்கு ஒழு முறிஞ்சுதுன்னு வைங்க. முதல் ரக்காத்து ஜமாத்தா முடிஞ்சு போச்சு, கரெக்டா தொழுவாச்சாச்சு. இமாமுக்கு ஹத்தீபுக்கு ஒழு முறிந்தாலோ அல்லது மாமூம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஒழு முறியெல்லாம் இல்ல, மாமூம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இமாம் விட்டு ஏதோ ஒரு தேவை அவசரம் இருந்தது, இவர் ரொம்ப நேரம் தொழுகையை இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு இமாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு அவசர தேவை இருக்குது. மாமூம்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஊரை போன்ற பெரிய ஊர்கள் இது நடக்க, சின்ன ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரை மட்டும் வச்சு பேசக்கூடாது. ஒரு 45-50 பேர் இருக்கிறாங்க. ஒரு 2 மணிக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு, பெரியவங்கலாம் வராங்க, பெரிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வச்சுக்குது. இமாம் என்ன செய்யற, அவர் பாட்டில் பொதுவாக நீட்டிட்டாரு தொழுகை நீட்டுறாருன்னு வைங்க, சங்கடமா இருக்குமா இல்லையா? முதல் ரக்காத்து முடிஞ்சு போச்சு. அப்ப முதல் ரக்காத்து முடிஞ்ச உடனே இந்த பின்னால நின்று அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இமாமை விட்டு பிரிகிறேன் என்று நியத்து வைத்து அவங்க இன்னொரு ரக்காத்து தொழுதுட்டு போனால் பரவாயில்லை, தொழுக கூடிரும். ஆனா ஒரு ரக்காத்து ஜமாத்தா நடந்திருக்கணும், ஒரு ரக்காத்து என்ன செஞ்சிருக்கணும், ஜமாத்தாக நடந்திருந்தால் அதுக்கு பிறகு பிரியலாம். ஒரு ரக்காத்து நடப்பதற்கு முன்பாக பிரிஞ்சாச்சு போடுவார். ஒரு ரக்காத்து நடப்பதற்கு முன்பாக, ஒரு ரக்காத்துங்கிறது என்னது, நில ருக்குவு யாத்திதால் 2 சுஜூதுகள் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த ரக்காத்துக்கு எழும்புறாரு, அல்லாஹ் அக்பர் எழும்புற இப்ப பிரியலாம். இப்படி பிரிந்தால் என்ன செய்யலாம், இப்படி பிரிந்தான்னு சொன்னா அவங்களுடைய தொழுகை கூடும். ஆனா அதற்கு முன்பாக பிரிந்தால், இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்புவதற்கு முன்பாக 2 சுஜூதுகளும் முடிவதற்கு முன்பாக பிரிந்தால் அந்த ஜும்மா தொழுகை கூடாமல் போய்விடும், பிரிந்தவருக்கு கூடாம போயிடும். ஆனா 40 பேர் தான் இருந்தாங்க, 40 பேருமே பிரிஞ்சு போய் இமாமுக்கும் சேர்ந்து கூடாம போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இப்ப முதல் ரக்காத்திலே பிரிஞ்சுட்டாங்க, 40 பேர் தான் இருக்கிறாங்க, 40 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 40 பேர்ல ஒரு 2 பேர் அல்ல ஒருத்தர், இமாமையும் சேர்த்து 40 பேர் இருக்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு ரக்காத்துக்கு முடிகிறதுக்கு முன்னாலே அவர் தொழுகையை விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க, அல்ல அவரோட தொழுகை ஒது முறிஞ்சிட்டுன்னு வைங்க, ஒருத்தருக்கும் தொழுக கூடாது, ஏன்னா 40 பேர் இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு சட்டதிட்டங்களை எல்லாம் ஃபுகாஹாக்கள் மிகவும் ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா முதல் ரக்காத்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பிரியறதை பற்றி பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்து ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, ஒரு ரக்காத்து முடிஞ்ச பிறகு 2வது ரக்காத்துல ஒருத்தர் வந்து சேர்றார். 2வது ரக்காத்துல ஒரு மாமும் வந்து மஸ்பூக் பிந்தி வந்து சேர்றார். சில சமயங்கள்ல எக்ஸாம் முடிச்சுட்டு பிள்ளைகள் வர்றாங்க, அவசர அவசரமா ஓடி வர்றாங்க, இந்த தொழுகையில ஒரு ரக்காத்து முடிஞ்சிருக்கும். அல்லது எங்கேயாவது பிரயாணத்துல இருந்து வந்து அப்பதான் என்ன செய்ய இறங்கிப்பாங்க, 12 மணிக்கெல்லாம் வர வேண்டிய ட்ரெயின் தான், லேட்டா வந்து சேர்ந்துட்டு 10-11 மணிக்கெல்லாம் வர பஸ் தான், மழைக்காரம், அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் லேட்டா வந்து சேர்ந்து அடிச்சு பிறண்டு உண்டு ஒழிச்சுட்டு வீட்டுல இறங்குனதோட ஓடி வர்றாரு. ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, ஜும்மால ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு ரக்காத்து இருக்குதுன்னு சொன்னா அவரை தக்பீர் கட்டி தொழுதுட்டு இமாம் சலாம் வாங்கியதற்கு பிறகு இன்னொரு ரக்காத்து தொழுதான் போதுமானது, இன்னொரு ரக்காத் தொழுதான் போதுமானது. ஏன்னா ஒரு ரக்காத்தும் தொழுதுட்டாரே, ஜும்மா தொழுகையினுடைய 2 ரக்காத். எனவே ஜும்மா தொழுகைக்கு 2 ரக்காத் என்பதால் ஒரு ரக்காத்தை அவர் ஜமாத்துடன் தொழுது விட்டதின் காரணத்தினால் 2வது ரக்காத்தை அவர் என்ன செய்யணும், அவர் இமாம் சலாம் வாங்கியதற்கு பிறகு என்ன செய்ய, எழுந்து தொழுதுக்கலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எழும்பி ஒரு ரக்காத்து தொழுவார் இல்லையா, அப்பதான் இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பஸ் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்து வச்சுக்கிடும், அவர் ஓடி வர்றாரு, இங்க இமாம் தொழுகை முடிச்சுட்டார், இமாமுக்கு பின்னால நின்று தொழுத ஒருவர் ஒரு ரக்காத்து தொழுது இருக்கிறாரு, இன்னொரு ரக்காத்துக்கு அவனி 2வது ரக்காத்துக்கு எழும்பி நிக்கிறார், அவர் மட்டும் தான் நிக்கிறாரு. இப்ப இவரை வந்து இவர் பின்பற்றலாம் இல்லையா, அவரை வந்து பின்பற்றலாம். இவர் எத்தனை ரக்காத்து தொழுவாரு, அந்த இமாமோட ஒரு ரக்காத்து தொழுதுட்டு அவர் சலாம் வாங்கியதுக்கு பிறகு இவர் ஒரு ரக்காத்து எழும்பி தொழுதால் போதுமானது. ஏன்னா அது ஒரு ரக்காத்து ஜமாத்தாவே அமைஞ்சுக்கிட்டு இருக்குது, அது ஜும்மாவுடைய தொழுகையாவே கருதப்படும். அதே சமயம் 2வது ரக்காத்தினுடைய ருக்கூவிலிருந்து ஒருத்தர் இமாம் தலையை வைத்திட்டார், ஹத்தீப் வந்து தொழு வைக்கிறாங்க, தொழு வைக்கும் பொழுது 2வது ரக்காத்துல என்ன செஞ்சிட்டாங்க, தலையை வைத்தியாச்சு. 2வது ரக்காத்துல ருக்கூவிலிருந்து எழும்பியாச்சு, சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் வந்த பிறகு போய் சேர்ந்தால் அவருக்கு ஒரு ரக்காத்தும் கிடைக்காது இல்ல. ஜும்மால எந்த தொழுகையும் அப்படித்தானே, எந்த தொழுகையும் அப்படித்தான். அந்த ரக்காத்து ஒரு ரக்காத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் ருக்கூக்குள்ள போய் சேர்ந்தணும். ஒன்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணே சேரணும், அல்லது ருக்கூயில இருக்கும் பொழுதாவது போய் சேர்ந்துட்டா அந்த ரக்காத்து கிடைக்கும்.
2 ரக்காத்து முடிஞ்சு போச்சு. 2வது ரக்காத்தினுடைய ருக்குவில் இருந்து இமாம் தலையை உயர்த்துகிறார். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு தலையை உயர்த்துறார். அப்படி உயர்த்தினதற்கு பிறகு இஅ்திதால்லையோ சுஜூதிலேயோ போய் வந்தவர் சேர்ந்தால் அவர் ஜும்மான்னு தான் நியத்து வைக்கணும், வச்சு கெட்டணும். ஆனா 4 ரக்காத்து தொழணும். 2 ரக்காத்து அவருக்கு தப்புனதுனால 1 ரக்காத்தா இருந்தா தான் 2 ரக்காத்து தொழ முடியும். 1 ரக்காத்து இமாமோட கிடைக்கவில்லை என்றால் அத்தஹியாத்துல போய் சேர்ந்தாலோ, 2வது ரக்காத்தினுடைய சுஜூதுல சேர்ந்தாலோ, அல்லது 2வது ரக்காத்தினுடைய இடையிருப்புல சேர்ந்தாலோ, அல்லது 2வது ரக்காத்தினுடைய இஅ்திதால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் வந்ததற்கு பிறகு எந்த இடத்தில் சேர்ந்தாலும் அவர் தக்பீர் கட்டுவது ஜும்மா என்று தக்பீர் கட்டி லுஹர தொழணும், 4 ரக்காத்தை தொழணும். அதுதான் சொல்லுவாங்க, குயிஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு தொழுகைக்கு தக்பீரை கட்டி இன்னொரு தொழுகையை தொழுதார் அப்படிம்பாங்க. அப்ப ஜும்மா தொழுகைக்காக நியத்தை வச்சு லுஹர் தொழுகை என்ன செய்யும், 4 ரக்காத்துகளை தொழ வேண்டும் என்பது இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அடுத்து தகுதியான 40 பேர்கள் இருக்கணும் நம்ம சொன்னோம். தகுதியான 40 பேர்கள் நம்ம இருக்கணும் சொன்னோம். இதுல ஒரு நோயாளி ஒரு 35 பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் நோயாளியா இருக்கிறாங்க. அவங்க மேல கடமை இல்லை தானே, நோயாளி நல்ல கடுமையான நோய் இருக்குன்னு வைங்க, அவங்கள ஜமாத்துல சேர்ந்துட்டா அவங்க தகுதியானவர்கள் தான். தகுதி இல்லைன்னு இல்லை, தகுதி இல்லாதவர்கள் யார் என்று சொன்னா பெண்கள் தகுதி இல்லாதவர்கள், குழந்தைகள் தகுதி இல்லாதவர்கள், அடிமைகள் தகுதி இல்லாதவர்கள். ஆக இவர்கள் தான் தகுதி இல்லாதவர்களே தவிர நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தகுதி உடையவர்கள் தான். ஆனா அவங்க வராம இருக்கலாம், வந்தால் அவங்கள என்ன செஞ்சுக்கலாம், தகுதியிலே சேர்த்துக் கொள்ளப்படும். அவர்களும் இதிலே என்ன செய்வாங்க, கட்டுப்படுவார்கள் என்று ஃபுகஹாக்களாகிய சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவான விளக்கத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எப்படி 40 பேர் அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளணுமோ அதே மாதிரி 40 பேர் ஹுத்துபாவையும் கேட்கணும். இமாம் ஓதக்கூடிய ஹுத்துபாவையும் 40 பேர் கேட்கணும். இப்போ உதாரணமா 40 பேர் வந்துட்டாங்க, ஒரு 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க ஜும்மால. இது சாதாரண நடக்கிறது தானே, ஜும்மால பொதுவா தூக்கம் லேசா வரும் எல்லாருக்கும். இது எல்லா ஊர்லயும் துனியால எல்லா இடங்களையும் நடக்குது. நீங்க அரம் ஷரீஃப்ல போனாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான், மஸ்ஜித் நபையில பார்த்தாலும் சரிதான், ஜும்மால நிறைய பேர் தூங்க தான் செய்யறாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஊர்ல போனாலும் அதை பார்க்கலாம், தூங்கக்கூடிய ஆட்களை நீங்க பார்க்கலாம். ஒரு பெருங்கூட்டமா இருக்கக்கூடும் பிரச்சனை இல்லை. 40 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேர் தூங்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப என்ன ஆச்சு, கொத்துபா கூடாது. கொத்துபா கூடாதுன்னு சொன்னா ஜும்மாவும் கூடாது. எனவே கொத்துபாவுக்கு முன்னால், ஜும்மா தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் 2 கொத்துபாக்கள் முந்தி இருப்பது என்பது ஒரு ஷரத். அதை நம்ம பின்னால சொல்ல இருக்கிறோம். ஆகவே அந்த 40 பேர் தொழுகையிலே கலந்து கொள்வது போன்று கொத்துபாவையும் கேட்கணும். கொத்துபாவையும் என்ன கேட்கணும். 40 பேர்ல 35 பேர் வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு இமாம் கொத்துபாவை ஆரம்பிச்சுட்டாரு. கொஞ்சம் பாதி போன பேர் தான் 5 பேர் வராங்க, 35 பேர் வந்திருக்கிறாங்க, 5 பேர் லேட்டா வர்றாங்க. என்ன செய்யணும், திருப்பி கொத்துபாவை அதை ஓதணும். ஏன்னா கூடாது இல்லை, இப்ப தான் 40 பேர் வந்திருக்கிறாங்க, திருப்பி என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும் 5 பேர் வந்ததுக்கு பிறகு. ஆகவே இதெல்லாம் அதனுடைய 40 பேர் தொழுகையிலே இருப்பது போன்று 40 பேர் கொத்துபாவையும் கேட்பது அவர்கள் மீது தார்மீக கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம ஊர்ல உள்ள மக்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நாங்க ஃபுல்லா வெளியூர்ல செட்டில் ஆயிட்டோம். இப்ப சில மக்கள் அப்படி செட்டில் ஆயிடுறாங்கல்ல, வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல என்ன செஞ்சிடறாங்க, செட்டில் ஆயிடுறாங்க. பல நாடுகள்ல அந்த சிட்டிசன் ஆயிடுறாங்க, அந்த ஊர்லயே என்ன செய்துறாங்க. எப்போதாவது ஊருக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. ஒரு கல்யாணம், காட்சி, கந்தூரி, விசேஷம் என்றால் ஏதாவது என்ன செய்வாங்க, போவாங்க. இதே மாதிரி நம்ம ஊராவது பரவாயில்ல, நம்ம ஊரை விட கீழக்கரை நீங்க போய் பாருங்க, கிட்டத்தட்ட ஊரே காலியாவன மாதிரி இருக்கும். மேலத்தூர் மக்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் வெளியில தான் இருப்பாங்க, வெளிநாடுகள்ல, மெட்ராஸ்ல, மும்பைல, இப்படி வெளிநாடுகள்ல தான் கீழக்கரை மக்களை நம்ம பார்க்க முடிகிறது. இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய உடன்குடி போன்ற ஊர்களை நீங்க போய் பாருங்க, அப்பமெல்லாம் அவங்களாம் என்ன செய்வாங்க, அங்க அந்த புகாரி ஷரீஃப் நடக்கும், அப்போ வருவாங்க மக்கள். அதே மாதிரி ஒரு கந்தூரி நடந்தா வருவாங்க, கல்யாணம் நடந்தா வருவாங்க, எல்லாமே சென்னையில தான் இருப்பாங்க. இப்படித்தான் என்ன செய்றாங்க. அப்ப 2 ஊர்ல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உள்ள நிலைமையில் அவர்களுடைய நிலை என்ன? அவங்க உதாரணமா மெட்ராஸ்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சென்னை வாசிகளாக அவர்களை கணக்கில் எடுப்பதா, கல்கத்தால இருக்கிறாங்க கல்கத்தா வாசிகளாக கணக்கில் எடுக்கிறதா, அல்லது நம்ம மும்பை வாசிகளாக கணக்கில் எடுக்கிறதா, அல்லது காயல்பட்டினம் வாசிகளாக கணக்கில் எடுக்கிறதா என்று நம்ம ஊரை மட்டும் நம்ம பேசுவோம். இப்போ இது மாதிரி எல்லா ஊருக்கும் இது பொருந்தும். இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எந்த ஊர் வாசிகள்
என்று வந்தால் அதற்கு இமாம்கள் தெளிவான விளக்கத்தை நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவர் 2 பகுதியிலும் இருந்தாலும் கூட அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து, அவருடைய உறவு எங்கு இருக்கிறதோ அதுதான் அவருடைய ஊர். அவருடைய மனைவி மக்கள், அவருடைய சொத்து சுகம் இவைகள்லாம் எங்கு இருக்குதோ அதுதான் அவருடைய ஊராக கொள்ளப்படும். அப்படின்னு வரும் பொழுது 2 இடத்திலேயே என்ன செய்யுது, அவங்களுடைய உறவுகள் இருக்கு. அப்படியும் வரலாம் இல்லையா? 2 கல்யாணம் முடிச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 2 கல்யாணம் முடிச்சுக்கிறாரு, இங்கேயும் கல்யாணம் முடிச்சுக்கிறாரு, சென்னையிலையும் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, அங்கேயும் புள்ள இருக்கு, இங்கேயும் புள்ள இருக்கு, அங்கேயும் சொத்து இருக்கு, இங்கேயும் சொத்து இருக்கு என்று வந்தால் எங்கு அவர் அதிகமான நாட்கள் தங்குகிறாரோ அந்த ஊர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மாசம் அங்க இருக்கிறாரு, காயல் படத்துல 5 மாசம் தான் இருக்கிறாருன்னா அவருக்கு ஊர் சென்னை தான். அவருடைய ஊர் சென்னையாக தான் கருதப்படும். அவர் இங்க வந்துட்டு போறார் இந்த மாதிரி நிலைமையில. அப்படி பார்த்தா அப்படி இல்லாம அங்கேயும் 6 மாசம் இருக்கிறாரு, இங்கேயும் 6 மாசம் இருக்கிறாரு, அங்கேயும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் சொத்து சுகங்கள் இருக்கு, இங்கேயும் சொத்து சுகங்கள், அப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் என்ன ஹுக்கும்? அது எல்லாத்தையுமே இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே எல்லா கேள்விகளும் அவர்களையே எழுப்பி அவர்களே தெளிவான பதிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் பொதுவாக எங்கே அவர் அதிகமா தங்குறாரோ, எங்கே உறவுகள் அதிகமாக இருக்கிறதோ, மனைவி மக்கள் இருக்கிறாங்களே, இவர் பெரும்பாலும் வெளியூர்ல தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துல ஒரு 10 நாள் வந்து இங்க இருந்துட்டு போவார். ஆனா மனைவி மக்கள்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பம் கோத்திரம்லாம் அங்கதான் இருக்கு என்றுதான் இதுதான் ஊர் அவருக்கு. அவர் எவ்வளவு நாள் அங்க இருந்தாலும் சரிதான். ஆனா மனைவி மக்கள் அங்க போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு மனைவி மக்கள் இங்க இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறாரு என்றால் அதிகமான நாட்கள் எங்கே இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அங்க 6 மாசம், இங்க 6 மாசம் இருக்கார், அப்படி வந்துருச்சுன்னு வைங்க, என்ன செஞ்சுக்கிறது? இது நம்ம ஊருக்கு ரொம்ப பொருத்தமான விஷயம். அதே மாதிரி மற்ற ஊர்களுக்கு, எல்லா ஊர்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு சட்டத்திட்டம் ஷாஃபி மதஹபினுடைய பிரகாரம். இது ஷாஃபி மதஹபினுடைய சட்டத்திட்டங்கள் தான். ஹனஃபி மதஹப்ல ஒரு ஜும்மாவுக்கு 4 பேர் இருந்தா போதும் தானே, நமக்கு 40 பேர் வேணும், அதுவும் உள்ளூர் வாசியா இருக்கணும். ஹனஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருந்தா போதும், அவங்க எந்த ஊர் வாசியா இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாணியா இருந்தாலும் பரவாயில்ல. மொத்தத்துல முஸ்லிம்களாக 4 பேர் இருந்துட்டா சப்ஜெக்ட் க்ளோஸ். ரொம்ப லேசா போச்சு, அவங்களுக்கு ரொம்ப ராகத்தா போயிடும். என்ன பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க, சில பிள்ளை நம்ம பிள்ளைகள் சுன்னத் ஜமாஅத் பிள்ளைகள் காலேஜில் எல்லாம் படிக்கிறாங்க. என்ன செய்யற, காலேஜில் நாங்கள் படிக்கிறோம், அங்கே ஜும்மா என்ன செய்கிறாங்க, ஜும்மா என்ன செய்யற நாங்கள் ஓதிக்கலாமா அப்படி கேட்கணும். அட வாப்பா, நீங்கள் ஓதுறதான் நல்லது. நீங்கள் தான் என்ன செய்யுங்க, ஒரு ஹனஃபி மதஹப்ல என்ன செய்யுங்க, நினைஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜும்மாவை நீங்கள் ஓதிருங்க. ஒன்று கிடக்க ஒன்று வேறு யாரையா ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறான். ஓரளவு அது நீங்கள் மார்க்க விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க, கொள்கையிலையும் ஒழுங்காக இருக்கிறீங்க, நீங்களே என்ன செஞ்சிருங்க, ஜும்மா தொழுகையை நீங்கள் நடத்திடலாம் அப்படின்ற விளக்கங்கள் அந்த பிள்ளைகள்லாம் கேட்டு வருவாங்க. சென்னையில் அங்கங்கெல்லாம் அந்த காலேஜுகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இது கேட்டு வருவது உண்டு. ஆக இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஆக 2 பக்கமுமே சரி சமமான நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அங்கேயும் குடும்பம் இருக்கு, இங்கேயும் குடும்பம் இருக்கு, அங்கேயும் சொத்து இருக்கு, இங்கேயும் சொத்து இருக்குது. சரி, தங்குறது எங்கன்னு பார்த்தா அவர் கரெக்டா இருக்கிறார், அங்க 6 மாசம், இங்க 6 மாசம், எப்படி மார்க்க சட்ட பிரகாரம் கிளியனா இருக்கிறார் என்று இருந்தால் இப்ப என்ன நிலை என்ற கேள்வி இமாம்களை எழுப்பி அதற்கான பதிலை அவர்கள் சொல்லும் பொழுது, அவர் ஜும்மா நடக்கும் பொழுது எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊர் தான் அவருடைய ஊர், முடிஞ்சு போச்சு. அப்ப எந்த ஊர்ல இருந்தாலும் அவருக்கு ஜும்மா வாஜிப். காயல்படுத்தல இருந்தா இந்த வாரம் காயல்படுத்தல இருக்கான்னு வைங்களேன், இந்த வாரம் காயல்படுத்தல அவருக்கு ஜும்மா வாஜிப், காயல்பண்ண வாசி. அடுத்த வாரம் என்ன செய்யறாரு, சென்னையில் இருக்கிறாரு, அப்ப சென்னை வாசி அப்படின்னு என்ன செய்யும், அந்த டூயல், இந்த 2 நாட்டு சிட்டிசன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சட்டம் என்ன செஞ்சிடும். இப்ப இதெல்லாம் வந்து இமாம்களே அப்புறம் டூயல் சிட்டிசன்லாம் அப்பவே கொடுத்து வச்சிருக்கிறாங்க இமாம்கள். அவ்வளவு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தானே அரசாங்கங்கள் 2 சிட்டிசன்லாம் கொடுக்குறாங்க, 2 நாட்டினுடைய பிரஜை, 2 நாட்டினுடைய பிரஜை என்று என்ன செய்யறாங்க, இந்த பாஸ்போர்ட்லயே அப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. அன்றே இமாம்கள் எல்லாம் இந்த சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆக இது 2வது ஒரு ஷர்த்து. இந்த மாதிரி அடிப்படையில் 40 பேர் இருக்கணும் என்பதெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது. சங்கையான பெருமக்களே, அதே போன்று 3வது ஒரு ஷர்த்தை சொல்லுவாங்க, ஜும்மா நடக்கக்கூடிய இடம் என்பது அந்த ஊருக்கு உட்பட்டதாக இருக்கணும், அந்த ஊருக்கு உட்பட்ட எல்லையில் உட்பட்டதாக இருக்கணும். இப்ப உதாரணம், ஒரு இடத்துல ஜும்மா நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம ஊர்ல பெரிய பள்ளி சிறுபள்ளி விடுங்க, இப்ப அப்படி இல்லாம ஒரு பொதுவான இடத்துல ஒரு பெரிய ஒரு திறந்த மைதானத்தை அந்த ஊர் மக்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு திறந்த மைதானத்துல நம்ம தொழுறோம்னா தொழுவலாம். பக்கத்துல வீடுகளே இல்ல, பரவாயில்ல, ஊருக்குள்ள இருக்கணும். ஆனா ஊருக்கு வெளியில இருக்கிறது என்றால் யோசிக்கணும். இப்ப உதாரணமா, இப்ப நம்ம எல்எஃப் ரோடு வந்துருச்சு, முன்னால ஊரினுடைய எல்லையாக சேவுசம்பள்ளி தான் இருந்தது.
நாசும் பள்ளின்னு சொல்லுவோம். செய்யூத் ஹுசைன் பள்ளி தான் நம்ம ஊரினுடைய எல்லையாக இருந்தது. அந்த செய்யூத் ஹுசைன் ஒலியுல்லா பள்ளியே அதோட அதுக்கப்புறம் வீடுகள்லாம் கிடையாது. இப்போ தானே அதுக்கப்புறம் வீடுகள்லாம் வந்தது. சரி, இப்போ எடுத்துக்கிட்டான்னு சொன்னா ஓரளவு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒன்று வச்சுக்கங்களேன், அந்த ரத்னபுரி இதெல்லாம் ஊர் வருது அங்கனைக்குள்ள அந்த வரைக்கும் நம்ம ஊர் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஜும்மாவை கொண்டு வைக்கலாம்னு சொன்னா அது ஜும்மா வைக்க முடியாது. அங்க ஜும்மா என்ன செய்ய முடியாது. அது ஊரை விட்டு அவுட்டரா போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா இது அழகான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நீங்க ஊரை இப்போ தூர பிரயாணம் போறீங்க, 132 கிலோமீட்டரை தாண்டி நீங்க பிரயாணம் போறதாக இருந்தா நீங்க தொழுகையை சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம் இல்லையா? ஜம்மு கசரு செய்யலாம். அதுக்கு 132 கிலோமீட்டர்னு வச்சிருக்கிறாங்க, சரியான மிகச்சரியான சொல்லின் பிரகாரம். அதல்லாத வேறு கருத்துக்களும் உண்டு என்றாலும் கூட ரொம்ப பேணுதலான ஒரு கருத்து 132 கிலோமீட்டர். இந்த 132 கிலோமீட்டர் நீங்க பிரயாணம் போறீங்க, உதாரணமா மதுரைக்கு போறீங்கன்னு வைங்க, தொழுகையை சேர்த்து தொழுவலாம், சுருக்கி தொழுவலாம். ஆனா அது எப்ப செய்யணும்? 132 கிலோமீட்டர் போன பிறகு செய்யணும், அது தேவையில்லை. ஊருடைய எல்லையை கடந்தா நீங்க போகணும். ஊருடைய நீங்க ஸ்டேஷன் பள்ளியில போய் தொழுவலாம். இப்ப நீங்க சென்னைக்கு போறீங்க, செந்தூருக்கு ஆடி போறீங்க, மகரிப் இஷாவை எங்க தொழுதுறலாம்? ஸ்டேஷன் பள்ளியில தொழுதலாம், ஸ்டேஷன்ல தொழுதலாம். ஊருடைய எல்லை தாண்டிட்டோம் நாம. அது காயல் பட்டணமாக இருந்த பொழுதிலும் கூட எப்பங்க ஊருண்டா அந்த ஊருடைய எல்லையை வரையறுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது அல்ல கணக்கு. ஊரினுடைய கட்டிடங்கள், ஊருடைய தோட்டத்துறவுகள் இருந்தன்னு சொன்னா அதை தாண்டிட்டோம். இப்ப அங்க யாரும் இல்லையே. இப்ப இங்கனைக்குள்ளேயே ரத்னபுரிக்கு முன்னாலேயே நம்ம வீடுகள்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆகவே அதற்கு பிறகு இந்த மாதிரி இதை தாண்டினாலே, இந்த ரத்னபுரியை தாண்டினாலே நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? பேவலையில போய் கூட நம்ம என்ன செய்யலாம்? கசரு செய்ய முடியும். அந்த ஊரிலையும் போய் கூட நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கி தொழ முடியும். சுருக்கி தொழுவதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம், நம்ம மார்க்கத்தில் ஆகுமானது. அந்த மாதிரி சுருக்கி தொழ முடியும் என்று எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்தில் ஜும்மா தொழுகை நடத்த முடியாது. இதான் அதில் உள்ள சுருக்கம். கசரு செய்யவோ ஜம்மு செய்வதற்கோ அனுமதிக்கப்பட்ட இடம் என்று எங்கு ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்திலேயே என்ன செய்ய முடியாது? ஜும்மா தொழுகை நடத்த முடியாது. அப்ப ஊரினுடைய உட்பகுதிக்குள்ளதான், ஊரினுடைய எல்லைக்குள்ளே தான் அதை நடத்த வேண்டும் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஷரத்து. அடுத்த ஷரத்து என்னன்னா, லுஹுரினுடைய வக்திலேயே அந்த ஜும்மா தொழுகை நடந்து முடியணும். இப்போ உதாரணமா வைங்களேன், இப்ப நம்ம பள்ளியில சாதாரண நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு வைங்க, நாம ஒரு 3 மணிக்கு லுஹர் தொழுலாம் தானே? ஜமாத்து எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஏதாவது வந்து தொழுகை நடத்த முடியாம போச்சு, பள்ளியில் ஜமாத்து என்ன செய்யணும், ஒரு 3 மணிக்கு தான் லுஹர் தொழுகை கொண்டான ஆட்களை வந்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டி இமாம் தொழுதுகிட்டீங்கிறா, ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து முடிஞ்சு இமாம் கொஞ்சம் நீளமா தொழுதுட்டாங்க, வேற எந்த சிந்தனையில இருந்து நீளமா தொழுதுட்டான்னு வைங்க. அப்படி இருக்கும் பொழுது லுஹருடைய வக்து முடிஞ்சு அசர் ஆயிடுச்சு. லுஹருடைய வக்து முடிந்து அசர் ஆகிட்டு, அசர் ஆனாலும் பரவாயில்லை, என்ன செய்யணும்? அந்த 2 ரக்காத்து தொழுகையை தொழுது முடிச்சிட வேண்டியதான், லுஹருடைய தொழுகை கூடும். இதற்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. சரியான கருத்தின் பிரகாரம் ஒரு ரக்காத்து அந்த வக்திலேயே தொழுது முடித்து விட்டாலும் கூட, இப்ப உதாரணமா இது ரொம்ப தெளிவா சொல்றதா இருந்தா, நமக்கு ரொம்ப பொருத்தமா சொல்றதா இருந்தா சுபூ தொழுகை சொல்லலாம். நம்ம சுபூ தொழுகை எழும்புறோம், சூரிய உதயத்துக்கு 4 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு உதவி செஞ்சு என்ன செஞ்சாரு? தொழுனாரு. ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, அடுத்த ரக்காத்து என்ன செஞ்சுட்டு சூரியன் உதயம் ஆயிட்டுன்னு வைங்க. அப்ப இந்த தொழுகை அதாவா கலாவா என்றால் அதாதான். ஒரு ரக்காத்து முழுமையாக அந்த வக்துக்குள்ள வந்துட்டா அது அதா என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா ஜும்மா தொழுகை அப்படி அல்ல. 2 ரக்காத்து என்ன செய்யணும்? அந்த வக்துக்குள்ளேயே நிகழணும். அந்த வக்தை தாண்டிட்டா அது லுஹரா தான் தொழும். அந்த வக்தை தாண்டி விட்டால் லுஹராகத்தான் தொழ வேண்டும். ஜும்மா தொழுகை மாத்திரம் அந்த வக்துக்குள் முழுமையாக நடந்து முடிய வேண்டும் என்று ஷரத்திடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த ஷரத்து, தொழுகை என்பது, ஜும்மா தொழுகை என்பது லுஹருடைய வக்துக்குள்ளேயே என்ன செய்யணும்? நடந்து முடியணும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இதே போல இதை தொடர்ந்து ஒரு சட்டத்தை சொல்வாங்க. தகுதி இல்லாத ஒரு காரணம், தகுதியா தொழுகையில கலந்து கொள்வதற்கு யார் யாருக்கு கடமைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரி, தொழுகையிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க, அவங்களால கடுமையான நோய், நடக்கவே முடியாது, இவர் எப்படி பள்ளிவாசலுக்கு வருவாரு? வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சிறை கைதியாக இருக்கிறார், ஒரு பள்ளிவாசலுக்கு வர முடியுமா? சிறைக்குள்ள இருக்கிறார், அவரால் வர முடியாது. இந்த மாதிரி வர முடியாத ஒரு தகுதியான காரணத்தை உடையவர்கள் இவங்க பிரச்சனை இல்லை. லுஹருடைய பாங்கு சொன்னாலே, வக்துடைய பாங்கு சொன்னோம், வெள்ளிக்கிழமை 2 பாங்கு சொல்றோம் இல்ல, வக்துடைய பாங்கு ஜும்மாவுடைய பாங்குன்னு 2 பாங்கு நம்ம சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மட்டும் முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க, அப்புறம் இமாம் வந்து மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு இன்னொரு பாங்கு சொல்லுவாங்க.
ஆனா ஜும்மாவுடைய பாங்கு என்பது இரண்டாவது பாங்கு தான். முதல் சொல்வது வக்துடைய பாங்கு, இரண்டாவது சொல்வதுதான் ஜும்மாவுடைய பாங்கு. இப்ப முதல் பாங்கு சொன்னதற்கு பிறகு இந்த வர முடியாத ஆட்கள், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன செஞ்சிடலாம், தகுதியான காரணம் உடையவர்கள், ஜும்மாவுக்கு வந்து ஆஜராவதற்கு முடியல என்று இருக்குமே ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், லொஹர் அந்த நேரத்திலேயே தொழுதரலாம். முதல் பாங்கு சொன்னோடனே தொழுது கிடலாம். ஆனா நல்ல முடியும், ஜும்மா தொழுகையை போய் கலந்து கொள்ள முடியும் என்று இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு நோயும் இல்லை, சிறை கைதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, போய் போவையில், இப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவங்க இமாம் சலாம் கொடுக்கும் வரை அவங்க தொழ முடியாது. அவங்க போகாம இருந்தால், ஜும்மாவிற்கு போகாம இருந்தால் அவங்க என்ன செய்யக்கூடாது, லொஹரை தொழ முடியாது. அப்படி லொஹரை தொழுதால் லொஹர் தொழுகை கூடாது. எதுவரை, இமாம் சலாம் கொடுக்கும் வரை. இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்க லொஹரை தொழ முடியும் என்ற சட்டத்தையும் ஃபுக்காஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இனி அடுத்த ஷரத்து என்ன என்று சொன்னால், இந்த 2 ரக்காத்துக்களும், ஜும்மா தொழுகையினுடைய 2 ரக்காத்துக்களும் 2 ஹுத்துபாக்களுக்கு பிறகுதான் நிகழணும். அந்த 2 ஹுத்துபாக்களும் எப்போது நிகழணும் சொன்னா, ஜவாலுக்கு பிறகு, சூரியன் மேற்க சாஞ்சதுக்கு பிறகுதான். ஒரு 11 மணிக்கே ஹுத்துபா ஓதிட்டு நம்ம வக்து வந்த பிறகு தொழு வச்சுக்கலாம் முடியாது. எப்பதான் தொழுவோம், லொஹருடைய வக்து வந்ததற்கு பிறகுதான் ஹுத்துபாவை ஓதணும். ஹுத்துபாவை ஓதி முடித்ததற்கு பிறகுதான் என்ன செய்யணும், நம்ம 2 ரக்காத்து தொழ முடியும். மற்ற பெருநாள் தொழுகைலாம் நேர மாதிரி தொழுகையை முடிச்சுட்டு தான் ஹுத்துபா ஓதணும். ஜும்மா தொழுகை மட்டும் என்னது, ஹுத்துபா 2 தொழுகையை 2 ஹுத்துபாவிற்கு பிறகுதான் என்ன செய்யணும், இந்த தொழுகை நிகழ வேண்டும் என்பது அடுத்த ஷரத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான பெருமக்களே, ஹுத்துபாவை பொறுத்தவரை, ஹுத்துபாவுடைய சாராம்சம் தான் பயான்ல சொல்லிடுறாங்களே, ஹுத்துபாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஷரத்துக்கள் என்னன்னா, ஹம்து, சலவாத்து, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இந்த ஹுத்துபா ஓதுறது நமக்கு ஷரத்து என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லணும். இரண்டாவது, மூணாவது வசியத், தக்வாவை கொண்டு, அம்மா பாத் ஃபௌசீக்கும் இபாதுல்லாஹ் வய்யாய் பித்தக்வான்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்லணும். இந்த 3 2 ஹுத்துபாவிலையும் இருக்கணும். 2 ஹுத்துபா வரும் இல்ல, முதல் ஹுத்துபா 2 ஹுத்துபா, இந்த 2 ஹுத்துபாவிலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், சலவாத்து சொல்லணும். அதே மாதிரி வசியத்து செய்யணும், தக்வாவை கொண்டு உபதேசிக்கணும். இத்தகுல்லா அப்படின்னு சொன்னாலும் போதுமானது. அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகுல்லா அப்படின்னு சொன்னாலும் போதுமானது. இது 2 ஹுத்துபாவிலையும் இருக்கணும். குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை ஓதணும், தெளிவான ஒரு வசனத்தை ஓதணும். அலிஃப் லாம் மீம் அது போதாது, அப்படி ஓதா போதாது, ஒரு முழுமையான ஒரு தெளிவான வசனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வசனத்தை நாம என்ன செய்யணும், ஓதணும். அது ஏதாவது ஒரு ஹுத்துபாவில், முந்தைய ஹுத்துபாவிலேயோ அல்லது 2வது ஹுத்துபாவிலேயோ எதுவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பெரும்பாலும் முதல் ஹுத்துபால தான் வச்சிருக்கிறோம். முதல் ஹுத்துபால இருக்கிறது ஏற்றம். அடுத்தது மூமீன்களுக்காக ஒரு துஆ செய்வது, அல்லாஹ் மக்ஃபிரில் முஃமினீன வல் முஃமினாத் ஓதுறோம் இல்லையா, இது 2வது ஹுத்துபாவில் இருக்கணும். இந்த 5 தான் ஷர்த். வேற மற்றதெல்லாம் ஒரு போதனைகள் தான். இந்த 5 தான் நமக்கு என்னது, அதுல ஹுத்துபாவினுடைய ஷர்த்தாக இருக்கு, ஃபர்லாக இருக்கிறது. அப்ப என்ன, ஹுத்துபாவினுடைய ஃபர்லுகள் 5 என்று எடுத்துக்கொண்டால், உதாரணமா ரொம்ப சுருக்கமா நேரம் முடிய போகுதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு கொண்டுட்டு நம்ம அதுக்குள்ளே அதுல மாரடிச்சிட்டோம், ஹுத்பாவை நடத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஹுத்பா ரொம்ப ஷார்ட்டா ஓதுறனா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் ஊஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய பித்தக்வல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். முடிஞ்சது ஒரு ஹுத்பா, முடிஞ்சது. இது ஒரு ஹுத்பா முடிஞ்சது. 20 செகண்ட் ஆகும் அல்லது 15 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் உட்கார்ந்துட்டு கிளம்பி இதே மாதிரி ஓதி அல்லாஹ் மக்ஃபிரில் முஃமினீன வல் முஃமினாத் முடிஞ்சது. அப்ப மொத்தத்திலேயே 2 ஹுத்பாவையும் அரை நிமிஷத்துல முடிச்சிடலாம். இதுதான் ஃபர்து, ஹுத்பாவில் உள்ள ஃபர்து. ஹுத்பாவுக்கு இவ்வளவுதான் ஃபர்து. நம்ம பரவாயில்ல. ஹனஃபி மதஹப்ல எப்படின்னு சொன்னா, இமாம் எழும்புனாங்க, அவங்களோட ஆக குறைஞ்சது என்னன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், முதல் ஹுத்பா முடிஞ்சிட்டு உட்கார்ந்துடலாம். திருப்பி எழும்புனாங்கன்னு வச்சுக்க, அல்ஹம்துலில்லாஹ் இறங்கிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஹம்து மட்டும்தான் அங்க. இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வின் அடிப்படையில் உள்ளதான். இப்ப அதை விளக்கறதுக்கு உண்டான நேரம் இல்லை, நமக்கு உண்டான விளக்கங்கள் சொன்னோம். இது வஹாபிகளுக்கு நம்ம பேசுறதா அது விளக்கம் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க, ஏன் 2 மதுஹபினுடைய கருத்து வேறுபாடுகள் என்னங்கிற அது வேற விஷயம், அது நிறைய நம்ம பேசியும் இருக்கோம். ஆக இந்த ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா போதுமானது. சொல்லிட்டு இமாம் உட்கார்ந்துட்டு அப்படி எழும்பிட்டார், திருப்பி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 10 செகண்ட் ஆகுமா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உட்கார்ந்து எழும்பி திருப்பி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 15 செகண்ட், 1/4 நிமிஷத்திலேயே ஹுத்பாவை என்ன செஞ்சிடலாம்,
அவங்க முடிச்சிடலாம். அப்ப இந்த அளவு இது ஹுதுபாவினுடைய விஷயங்கள். ஒரு எச்சரிக்கை. மொத்தத்தில் இது என்ன அப்படின்னு கேட்டா, ஷியாருல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம், பகிரங்கமாக மக்கள் நடத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த ஜும்மாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, எனவே ஜும்மா தொழுகையை நம்ம எந்த அளவிற்கு பேணி தொழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம பேணி தொழணும். எல்லா தொழுகைகளிலும் ஒரு சிறந்த தொழுகையாக ஜும்மா தொழுகை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. இனி அடுத்து, இனி நாம் நடந்து கொள்ள வேண்டிய சில முறைகள், சுன்னத்தான விஷயங்கள். இனி சுன்னத்தான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா நிறைய சுன்னத்தான, ஜும்மா தொடர்பான நிறைய சுன்னத்தான விஷயங்கள் இருக்கிறது. நாம் சில விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம், இப்போது அறிய தருவோம். ஒன்றாவதாக ஃபஜ்ர், அதாவது சுபுஹுக்காடி ஃபஜ்ருன்னு சொல்லுவோம் சில ஊர்களில் சுபுன்னு சொல்லுவாங்க. ஃபஜ்ருண்டாலும் சுபுஹுண்டாலும் ஒண்ணுதான். சுபுஹுண்டாலும் தெளிவு, ஃபஜ்ருண்டாலும் வெளிச்சம் வர்றதுதான். எனவே சுபுஹுக்காக சொல்லப்பட்ட அந்த ஃபஜ்ர் வந்துட்டு இல்லையா, பாங்கு சொல்லப்படுதோ இல்லையோ, ஃபஜ்ருடைய வக்து வந்துருச்சு, சுபுவுடைய வக்து வந்துட்டு. அதற்கு பிறகு ஜும்மாவுக்காக குளிப்பது சுன்னத்து. ராத்திரியிலேயே குளிச்சா அது சுன்னத்தா உண்டாகாது. ராத்திரியிலேயே குளிச்சுட்டா அது என்ன செய்யாது, அது ஜும்மா தொழுகைக்கான சுன்னத்தாக உண்டாகாது. எப்போ ஃபஜ்ருடைய சுபுஹுடைய வக்து வருகிறதோ அதுக்கு பிறகு குளிக்கணும். வக்து வந்த உடனே குளிக்கலாம், பிரச்சனை இல்லை. வக்து வந்த உடனே குளிச்சிடலாம். அப்படி குளிச்சுட்டா அந்த ஜும்மாவினுடைய சுன்னத்து அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை நாம உணர்ந்து கொள்ளலாம். அதே போல ஜும்மாவிற்கு சுபுகிலேயே போயிடுறது, அதிகாலையிலேயே சுபுக்கு சில பேர் போதானே செய்யறாங்க, ரொம்ப ரேர் அது. அவ்வளவு நேரம் போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் நாமெல்லாம். அப்ப சுபுகுலேயே நேரத்தோடய போய் உட்கார்ந்து அதுக்குண்டான நன்மைகளை பத்தி நம்ம பின்னால வருது. ஒட்டகம் கிடைக்கும், மாடு கிடைக்கும், ஆடு கிடைக்கும், கோழி கிடைக்கும், குருவி கிடைக்கும், முட்டை கிடைக்கும்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். அப்ப அதிகாலையிலேயே நம்ம சீக்கிரமாக நாம போயிட்டோன்னு சொன்னா அது ஒரு பெரிய சிறப்பு தான். இப்போ ஒரு பிரச்சனை அங்கனக்குள்ள வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, நம்ம அதிகாலையே போகணும்னு நினைக்கிறோம், ஆனா அதிகாலையில் நம்மளால குளிக்க முடியாதுன்னு சொன்னா, இப்போ ஹீட்டர் வசதி, அந்த வசதி, ஹீட்டர் வசதி இருந்தாலும் கூட இப்போ கரண்ட் இல்லாம போயிருது. கரண்ட் கட், பவர் கட் அதிகமா இருக்கு. இப்ப அந்த லட்சணத்துல நம்ம இருக்கு, அது வேற பிரச்சனை. மொத்தத்துல தண்ணியை சூடாக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன செஞ்சுக்கிறது, கொஞ்சம் லேட்டா தான், ஒரு 8 மணிக்கு தான் கரண்ட் வரும், தண்ணியை சூடாக்க முடியும் அப்படின்னு இருக்குது. கடுமையான குளிராவும் இருக்குது. என்ன செய்யறது, குளிக்க முடியாத ஒரு நிலை. குளிச்சுட்டு போறதா இருந்தா 8 மணிக்கு தான் போக முடியும், அல்லது 10 மணிக்கு தான் போக முடியும். குளிக்காம போறதாக இருந்தா அதிகாலையிலேயே போயிடலாம், சுபுகளையே போயிடலாம். சுபுல போனா ஒட்டகம் கிடைக்குமே, சுபுல போனா ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும். ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும் பார்த்தா அந்த குளிப்பினுடைய நன்மை விடுபட்டு போயிடுது. இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது, அதிகாலையிலேயே குளிக்காமல் போவதா அல்லது கொஞ்சம் லேட்டா குளிச்சுட்டு போறதா, இதில் எது சிறந்தது என்பதை பற்றி அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் தாமதமாக குளித்து விட்டு செல்வதுதான் ஏற்றம். நீங்க தாமதமா போனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு போங்க. ஏன்னு சொன்னா ஜும்மாவினுடைய குளிப்பு கடமை என்று ஒரு ஹதீஸ் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது ஆரம்பத்தில் கடமையா இருந்ததுங்கிறாங்க. அந்த ஹதீஸினுடைய ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது முதல்ல ஜும்மாவினுடைய குளிப்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. உசுல் ஜும்மாதி வாஜிப், ஜும்மாவினுடைய குளிப்பு கடமை என்ற ஒரு சட்டம் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னு கேட்டா, அது பின்னால் அது மன்சூக், அது மாற்றப்பட்டுடுச்சு. ஏன் கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, எல்லாரும் நிறைய பெரும்பாலும் அன்சாரிகள் விவசாயிகளை தான் இருந்தாங்க. முஹாஜிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தாஜிர், எல்லாம் வியாபாரிகளா இருந்தாங்க. அன்சாரிகள்ல பெரும்பாலானவர்கள் விவசாயிகள், விவசாய தோட்டத்தில் அங்கங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இனி அரபகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை, குளிக்க முடியாது, குடிக்கிறதுக்கே கஷ்டமால இருக்கு, எங்க குளிக்க, குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத சமயத்தில் எப்படி குளிப்பது? எனவே இந்த ஒரு பிரச்சனை இருந்ததின் காரணத்தினால் குளிக்க முடியறதில்லை. அப்ப குளிக்காம விவசாய வேலை பார்த்து கொண்டு வியர்வையோட தானே வருவாங்க, வியர்வையோட இருப்பாங்க. அப்படி வரும் பொழுது எல்லாரும் அந்த வியர்வை, ஒட்டு மொத்தமா வியர்வை கூட்டமா உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒரு துர்வாடைகள் வீச ஆரம்பிச்சிடும். எனவே இதை நீக்குவதற்காக ஒரு சுத்தம், மனம், நல்ல வாசனையோட இருக்கணும். இப்போ இதில் பாங்க சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் நம்ம விளங்கிக்கிடணும். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் மேலேருந்து நமக்கு துர்வாடை வீசுதுன்னு வைங்க, நாளைக்கு நம்ம அவர் பக்கத்தில் உட்காரமா, எப்படி போய் உட்காரக்கூடாதுப்பா, இது வாடை வீசிட்டு இருக்கோம் அப்படின்னு நகண்டு போவாரா இல்லையா? அப்ப அது மாத்திரமில்லை, நகண்டு போறது மாத்திரமில்லை, அவர் மீது இயல்பாகவே ஷைத்தான் நப்ஸ் என்ன செஞ்சிடும், ஒரு வெறுப்பை கொண்டு வந்துடும். இந்த வெறுப்புகள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வந்துவிடக் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு அழகான ஆரோக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே தான் என்ன செஞ்சாங்க, குளிக்கிறது வாஜிபு அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க.
அப்போ எப்படி நிர்பந்தமானாலும் குளிச்சுதானே ஆகணும். அந்த மாதிரி குளிக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனா பின்னால அது என்ன செய்யப்பட்டது? சிரமம். சமுதாயத்திற்கு எது சிரமமாக இருக்கிறதோ அந்த சிரமமான சட்டங்களை எல்லாம் அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு தேவைக்காக கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பின்னால அதை நீக்கிட்டாங்க. இந்த சிரமமான சட்டங்கள் நீக்கப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட அடிப்படையிலே குளிப்பு கடமை என்று ஒரு சொல் இருப்பதின் காரணத்தினால் நீங்க சீக்கிரமாவும் போலாம், கொஞ்சம் தாமதமா போனா குளிச்சுட்டு போலாம், ரெண்டும் செய்யலாம். சீக்கிரமா போனா குளிக்காம போகணும், கொஞ்சம் லேட்டா போனா குளிச்சுட்டு போலாம் என்று இருந்தால் இதுல எதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க? நீங்க தாமதமாக போனாலும் பரவாயில்ல, தாமதமான சும்மா முடிஞ்ச பிறகு இல்ல, தாமதமான கொஞ்சம் லேட்டான்னு அர்த்தம் போறதுக்கு. அதுக்காக அப்படி 2 மணிக்கு போலாமா? அப்படி இல்லை, அப்பன்னா போயிட வேண்டியதான். குளிக்கவே முடியாதுன்னு வைங்க, தண்ணியே ஊர்ல இல்ல, அப்ப சுபலியே போயிட வேண்டியதானே. நான் லேட்டா குளிச்சுட்டு போவேன், குளிச்சுட்டு போய் தண்ணி இல்ல, அப்ப இப்ப எதுக்கு நேரத்தோடய போயிடலாம். அது ஆக குளிப்பதற்கு முடியாத ஒரு தண்ணி இருக்கு, இப்ப குளிக்க முடியல, உடல் தாங்காது என்ற சூழல் இருக்குமே. ஆனால் கொஞ்சம் தாமதமா போனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு போறதைத்தான் ஃபுகாஹாக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எல்லாமே ஹதீதுடைய அடிப்படை என்பதை நபி வழி என்ற அடிப்படையில் நம்ம விளங்கி கிடணும். சங்கையான பெருமக்களே, அதற்கு அடுத்து பொதுவாக பெருநாள்ல குளிக்கிறது சுன்னத்து. இந்த குளிப்புகள் எப்பமெல்லாம் சுன்னத்துங்கிறது ஒரு நீண்ட பட்டியல போடுவாங்க. பெருநாள் அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்து. கிரகண தொழுகைக்காக தொழுப்போம் இல்லையா, சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் அதற்காக அந்த தொழுகையை தொழுப்போவதற்காக குளிப்பது என்பது சுன்னத்து. மழை தேடி, மழையே எல்லாம் இருந்தது, மழை தேடி தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு, இஸ்திஸ்கான் அதுக்கு சொல்லுவாங்க. மழை தேடி தொழும் தொழுகை, அதற்கும் ஹுதுபா இருக்கு, இப்ப அல்லாஹ் மழை பெஞ்சிருச்சு, தொடர்ந்து அல்லாஹ் நியாயமான மழையை தந்தருள் பாலிப்பானாக, நோய்களை நீக்குவானாக, அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளையும் நீக்குவானாக, பஞ்சத்தை நீக்குவானாக. எல்லாம் விலை எழுப்பி கிடக்குது. மக்கள் அடித்தள மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அவன் அர்ஹமுர் ராஹிமீன், அவன் அறியாத ஒன்று அல்ல, அவன் எந்த ஒன்றையும் கயிறுக்காக தான் செய்திருப்பான். ரப்புல் ஆலமீன் இந்த மழையை நமக்கு பயனுள்ள மழையாக நம் மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நீங்குதுன்னு பாருங்க. இனி பக்கத்து மாநிலத்தோட கர்நாடகாவோட சண்டை, அவங்க சண்டை பிடிக்கிறான். ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டே என்னமோ அடுத்த நாட்டோட சண்டை பிடிக்கிற மாதிரி, விரோதி மாதிரி, அவன் தண்ணியை தரமாட்டேங்கிறான், இவன் கரண்டை தரமாட்டேங்கிறான். ஒரு ஆரோக்கியம் இல்லாத கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. மற்ற நாட்டில உள்ளவர்கள்லாம் என்னடா இது, ஒரு நாட்டு உள்ளவன் அவனுக்கே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் கேட்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான நிலை. இந்த நிலைகள்லாம் மாறுவதற்கு அர்ஹமுர் ராஹிமீன் மழை இறக்கிட்டா அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போயிடும். சரி ஹைர். சங்கையானவர்களே, அந்த மழை தேடி தொழும் தொழுகைக்காக அதற்காக குளிப்பது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில் குளிக்கிறது. உதாரணமா மக்காவுக்குள்ள நுழையும் போது குளிக்கிறது, அரபாவுக்குள்ள நுழையும் போது குளிப்பது, கல்லெறியத்துக்காக குளிப்பது, இப்படி எல்லாத்துக்கும் குளிப்புன்னு இருக்குது. பல சமயங்களிலே குளிப்பது என்பது ஹஜ்ஜிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பது, அது முக்கியமான ஒரு சுன்னத். மையத்தை குளிப்பாட்டுவாங்க இல்லையா, அவங்க போய் குளிச்சுக்கிடணும். இந்த மையத்து ரூஹு பிரிஞ்சது பார்த்தீங்களா, ஒரு உடல்ல இந்த ரூஹு பிரியும் போது சில அதர்களை ஏற்படுத்தும். அது சம்பந்தமா நிறைய சூஃபியாக்கள் பல விஷயங்களை சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் குளிப்பாட்டிய மையத்தை குளிப்பாட்டியவர்கள் குளிப்பது, அது ஒரு முக்கியமான சுன்னத். இஅ்திகாஃப் இருப்பதற்காக, ரமலானுடைய காலத்தில் இஅ்திகாஃப் இருப்பதற்காக பள்ளிக்கு போறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறது, அவங்க அதுக்காக வேண்டி குளிப்பதும் அதுவும் ஒரு முக்கியமான சுன்னத். ரமலானினுடைய 30 இரவோ 29 இரவோ ஒவ்வொரு இரவும் குளிப்பது சுன்னத்து, பகல்ல குளிப்பது சுன்னத் இல்லை. ரமலான்ல இரவிலே குளிப்பது என்பது ஒரு முக்கியமான சுன்னத், அதுவும் முக்கியமான ஒரு சுன்னத்து தான். இதே போன்று சில பேர் இந்த பிளட் கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கான ரத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, ரத்தம் ஏற்றி கொடுக்குறாங்க, ரத்தம் எடுக்கிறாங்களே, அந்த ரத்தத்தை நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அது வேற விஷயம். இப்ப ரத்தம் எடுத்தாச்சுன்னு வைங்க, ரத்தம் எடுத்ததற்கு பிறகு அங்க குளிக்கிறது அதுவும் ஒரு சுன்னத். மார்க்க நமக்கு சொல்லி தர ஹதீதுகள்ல அதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா அதுவே ஒரு உஷ்ணம், இந்த ரத்தம் குத்தி எடுக்கும் பொழுது ஒரு உஷ்ணம் ஆயிடுது. அது கொஞ்சம் நேரம் அடங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு குளிப்பொண்ணு குளிச்சுட்டா அந்த உஷ்ணத்தை அதை என்ன செய்யும், தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி விளக்கங்களை அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக ரத்தம் குத்தி எடுத்தவர், உடல்ல ரத்தம் குத்தி எடுத்திருப்பார்ல, பிளட் கொடுத்திருப்பாரு, ரத்த தானம் கொடுத்திருப்பாரு, அப்படி ரத்த தானம் கொடுத்தவர் அவரும் என்ன செய்யறது, குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. இதே மாதிரி உடம்புல துருவாடை ஏற்படுது, அசிங்கமான வாடை வந்துருச்சு, நம்ம வேத்து கீத்து வேர்வை உரைச்சிட்டு வந்திருக்கிறோம், கடுமையான வெயில், இவரும் குளிப்பது நமக்கு சுன்னத்து. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், புதிதாக இஸ்லாத்தை ஒரு மனிதரை ஏற்றிருக்கிறாரு, அவரும் குளிப்பது சுன்னத். அப்ப இப்படி இவைகள் இப்படி பல குளிப்புகள் நமக்கு சுன்னத்தாக இருந்த போதிலும் கூட
மிக முக்கியமான சுன்னத்து. இவைகள் எல்லாம் மிக சிறந்த சுன்னத்து எது என்றால், முதல் நம்பர் 1 எதுன்னா வெள்ளிக்கிழமை குளிக்கிறதா. வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்காக குளிப்பது. ஏனென்றால் ஜும்மாவினுடைய குளிப்பு கடமைன்னு ஒரு ஹதீது இருக்கிறதுனால அதுதான் மிகச் சிறந்த ஒரு குளிப்பு. 2வது அந்தஸ்து எதற்கு இருக்குன்னா, மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பது. முதல் குளிப்பு என்ன செய்யணும்? ஜும்மாவினுடைய குளிப்பாகவும், 2வது குளிப்பு மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பதும் சிறந்த குளிப்புன்னு இருக்குது. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிடணும். பிற மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அவங்க குளிக்கிறதும் சுன்னத். ஏன்னா அவங்களுக்கு பெருந்தொடக்க ஏற்பட்டதுன்னு வைங்க, இது பொதுவான சட்டம் தான். பிற மதத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் குளிப்பது சுன்னத்துங்கிறது. அவங்க மதத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பெருந்தொடக்க ஏற்பட்டிருக்கும். அப்ப அதோட வந்து அப்பம் குளிக்கிறது சுன்னத்தா? இல்ல, அப்பம் குளிக்கிறது என்னது? வாஜிபு தான். அவர் அந்த மதத்தில் இருக்கும் பொழுது, பிற மதத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டிருக்குன்னு வைங்க, ஜனாபத்து ஏற்பட்டுருச்சு, ஸ்கலிதம் ஏற்பட்டு இருந்தால் அவர் என்ன செய்யணும்? அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? குளிச்சாகணும். அவர் மீது குளிப்பது வாஜிபாக ஆகிவிடும், அது கடமையாக ஆகிடும். அதை நம்ம விளங்கிக்கிடணும். அதே சமயம் அவருடைய மதத்துல இருக்கும் பொழுதே அந்த பெருந்தொடக்க ஏற்பட்டு அவர் குளிக்கவும் செஞ்சிட்டார். பெருந்தொடக்க ஏற்பட்டு அவர் குளிக்கவும் செஞ்சிட்டான்னு வைங்க, அப்ப இதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ குளிக்கிறது சுன்னத்தா வாஜிபான்னா? இப்பவும் வாஜிபு தான். அந்த குளிப்பு நமக்கு கடமையை குளிப்பை நீக்காது. அப்பவும் குளிக்கிறது வாஜிபு என்று சட்டங்கள் சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஸ்கலிதம் ஆகாத ஒரு பிள்ளையா இருக்கிறாரு, அல்லது ஒரு வயதால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருப்பாங்கல்ல, ஸ்கலிதம் ஆகாதவர்கள் ஆண்களையும் இருக்கிறாங்க, பெண்களையும். வயசு ஆயும் கூட பெரிய பிள்ளை ஆகாதவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்க வயசை கொண்டு பெரியவங்க ஆகணவங்க. வயசை கொண்டு பெரியவங்க ஆனவங்க ஸ்கலிதம் ஆகுவதை கொண்டு பெரியவர்கள் ஆனதுங்கிறது 2 பிரிப்பாங்க. இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப அவசியமானது. இது உலமாக்கள் தான் தெரிஞ்சிருக்கணுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எல்லார் மீது கடமை இது. எப்படின்னு கேட்டா, உதாரணமா ஒரு மனிதருக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோன்னு வைங்களேன், 15 வயசு நிரப்பமாச்சு, அது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட இல்லை, ஹைல ஏற்பட இல்லைன்னா 15 வயசு பூர்ணமாயிடுச்சா, 15 வயசு கம்ப்ளீட்டட் முடிஞ்சு போச்சு. பிறை கணக்கின் படி, சூரிய கணக்கின் பிரகாரம் அல்ல, பிறை கணக்கின், அரபு கணக்கின் பிரகாரம், மரணம் சபன் பார்க்கிறோம் இல்லையா, அந்த பிறை கணக்கின் பிரகாரம் 15 வயசு பூரணமாயிடுச்சு, அது வரைக்கும் அவருக்கு ஸ்கலிதம் ஏற்பட இல்லை, ஹைல ஏற்பட இல்லை, ஆணோ பெண்ணோ இருந்து ஏற்பட இல்லை என்று வறுமையானால் அப்பமும் தொழுக கடமை தான். அவங்களுக்கு எல்லாமே கடமையாயிடும். வயசு பூர்த்தி ஆகுவது கொண்டு, 15 வயசு பூர்த்தியாகி 16 வயசுல நுழைவது கொண்டு அவங்களுக்கு எல்லாமே கடமையாக ஆகிவிடும். சரி, ஒரு 12 வயசுல அவருக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்பமும் கடமை. அது ஸ்கலிதம் ஆவதை கொண்டு அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். ஒரு 10 வயசுல ஒரு பெண்ணுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு ஹைல ஏற்பட்டுருச்சு, கடமை தான். 9 வயசு பாஸ் ஆயிட்டா என்னது, முடிஞ்சு போச்சு. 9 வயசு வந்து அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஹைல ஏற்பட்டால் அது என்னதான், ஹைலு தான். ஸ்கலிதம் ஏற்பட்டால் ஸ்கலிதம் தான். அவங்க வயசை அதை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, பெரிய ஆள் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு 17 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு ஸ்கலிதமே ஏற்பட இல்லை, அவர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்க, அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்போ இவருக்கு என்ன குளிப்பது சுன்னத்து தான். ஆனா அவருக்கு ஸ்கலிதம் ஏற்பட இல்லையே என்பதை நம்ம விளங்கிக்கணும். ஸ்கலிதம் ஏற்பட்டவராக இருந்தால் அவர் குளிக்கிறது கடமை. இப்போ அவருக்கு அந்த சுன்னத்து வராது. ஆக மொத்த குளிப்புகளிலும் இதை நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், மொத்த குளிப்புகளிலும் சுன்னத்தான மொத்த குளிப்புகளில் மிக உயர்ந்த சுன்னத்து எது என்றால் ஜும்மா தொழுகைக்காக குளிப்பதுதான். 2வதாக கஸ்ஸால், அந்த மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பது என்பது நமக்கு சொல்லுவாங்க. இனி ஜும்மா தொழுகைக்காக நம்ம நேரத்தோட போய் உட்கார்ந்தா ஒட்டகம் கிடைக்கும், மாடு கிடைக்கும்னு சொல்றோம் இல்ல. இப்ப நம்ம ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நேரத்தோட போயிடுவோம், ஜும்மா தொழுகை நேரத்தோட போவோமா? அப்படிலாம் போக மாட்டோம். அது ட்ரெயினை பிடிக்கிறதுக்காண்டி போறோம், பிளைட்டை பிடிக்கிறதுக்காண்டி போறோம். இது ஒட்டகம் கிடைச்சாங்கன்னா ஒட்டகம் கிடைச்சானா அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, அப்படித்தான் நாம இருக்கிறோம். ஆனா ஜும்மாவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நீங்க போறீங்களோ அதற்கு தகுந்தவாறு நமக்கு என்ன செய்யும், நன்மைகள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அதிகாலையிலேயே செல்லக்கூடிய மனிதருக்கு ஒட்டகம் கிடைக்கிறது. அதை அடுத்து, இது பலவிதமான ரிவாயத்துக்கள் இருக்கு, நான் ஒரு ரிவாயத்துல இதை மட்டும் சொல்றேன். அதுக்கு அடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு மாடு கிடைக்கிறது. மாடுனா என்ன, மாடு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கிறது. 3வது செல்லக்கூடியவர்களுக்கு கொம்புள்ள ஆடு. இப்ப கொம்புள்ள ஆடு, கொம்பு இல்லாத ஆடுன்னு இருக்குல்ல. கொம்புள்ள ஆடு இருந்துன்னு சொன்னா அதுக்கு தனி அந்த இதை குர்பான் கொடுக்குறோம்னு வைங்க. கொம்புள்ள ஆட்டை குர்பான் கொடுக்கறதுக்கும் கொம்பு இல்லாத ஆட்டை குர்பான் கொடுக்கறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. எனவே கொம்புள்ள ஆட்டை கொடுத்தால் அதிகமான நன்மை இருக்கிறது. கொம்புள்ள ஆடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொம்புள்ள ஆடு கிடைக்கும். 3வதாக 4வதாக என்னன்னா ஒரு கோழியுடைய நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ரிவாயத்தினுடைய அமைப்பில் பலவிதமான ரிவாயத்துக்கள் இருக்குது. 5வது ஒரு குருவியை குர்பான் கொடுத்து ஒரு அந்த இதை வந்து சதக்கா செஞ்சவருடைய நன்மை.
ஆறாவதாக முட்டை. ஆறாவதாக முட்டை. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, மொட்டை தான். ஒரு சவாபும் கிடைக்காது. அதுக்கு மேல போனா ஏதாவது கிடைக்குமா? அந்த தன்மையெல்லாம் பெற முடியாது. தொழுக கூடும், அது வேற விஷயம். இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க? அதை சுருட்டி வச்சிருவாங்க. அந்த மலக்குமார்கள் என்ன செஞ்சிருவாங்க? அவங்களுடைய ஏட்டை சுருட்டி வைத்து விடுவார்கள் என்ற விளக்கம் சொல்றாங்க. இதுல இந்த ஃபுகஹாக்கள், இமாம்கள் எவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ உதாரணமா, இப்போ ஒரு அந்த நேரத்தை 6 விதமா பிரிக்கிறாங்க. முதல் நேரத்தில் போனவங்களுக்கு ஒட்டகம், 2ஆம் நேரத்தில் போனவங்களுக்கு மாடு, 3ஆவது நேரத்தில் போனவங்க ஆடு, கோழி, குருவி என்று இப்படி ஒண்ணா வருது இல்லையா? அந்த மாதிரி வரும் பொழுது இப்படி என்ன செய்யறாங்க? அதை பிரிக்கிறாங்க, 6 விதமாக பிரிக்கிறாங்க. இப்ப இந்த 6 விதத்தில் உள்ளவர்கள் நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இப்போ உதாரணமா 5 மணிக்குன்னு வைங்களேன், ஃபஜ்ருடைய நேரம் 5 மணி வைங்க. மெம்பர்ல இமாம் ஏறுறது 1 மணி என்று எடுத்துக்கொண்டால் 8 மணி நேரம் இருக்கு. இந்த 8 மணி நேரத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா 6 விதமா பிரிக்கிறாங்க. 6 நேரமாக பிரிக்கிறாங்க. ஒட்டகத்துக்குரிய நேரம், மாட்டுக்குரிய நேரம், ஆட்டுக்குரிய நேரம், கோழிக்குரிய நேரம், குருவி, முட்டை என்று பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு வைங்க. இந்த நேரம் அப்ப ஒரு அந்த 8 மணி நேரத்தை 6ஆக பிரிக்கும் பொழுது ஒரு பகுதிக்கு 80 நிமிஷம் வருது. உதாரணத்துக்கு சொல்றேன், கிட்டத்தட்ட இது அப்படிதான் அமையுது. 80 நிமிஷம் வருது. இப்போ உதாரணமா 5 மணிக்கு அது ஒட்டகத்தினுடைய நேரம் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. 80 நிமிஷங்கிறது 6:20 வரைக்கும் ஒரு நிமிஷம். ஒட்டகம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6:20க்கு வர்ற வரைக்கும் ஒட்டகம் கிடைக்கும். ஒட்டகம் சதகா செஞ்ச நன்மையே கிடைச்சிடும். அப்ப 6:20 இருந்து 7:40 ரெண்டாவது அவருக்கெல்லாம் மாடு, 7:40 இருந்து 9 வரைக்கும் ஆடு, கொம்புள்ள ஆடு. இப்படி வச்சுக்கிடுவாங்க. இப்படி 80 நிமிஷம் 1 மணி வரைக்கும் வந்துடும். இதுல நாம என்ன கேட்கிறோம்? ஒரு மனிதர் 5 மணிக்கு போய் உட்கார்ந்துட்டார், அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம், பிரச்சனை இல்லை. இவர நேரம் எது வரைக்கும் இருக்கு? 6:20 வரைக்கும் இருக்குது. இன்னொருத்தர் 6:15க்கு போய் உட்கார்றாரு, அவர் 5 மணிக்கே போய் உட்கார்ந்துக்கிறாரு. இவர் 6:15க்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கும் ஒட்டகம் இவருக்கும் ஒட்டகம்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இமாம்கள் எவ்வளவு விளக்கம், அந்த ஹதீதை எப்படி ஆய்வு செய்யணும் பாருங்க. அல்லது 5:18க்கு போய் உட்கார்ற, 6:18க்கு போய் உட்கார்றாரு, 6:20 தான் முடியுது, 6:19க்கு போய் உட்கார்றான்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பிந்திதான் இவர் போறாரு. அவர் 5 மணிக்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் 5 மணிக்கே போய் துண்டை போட்டார். இவர் என்ன செய்யறாரு? இந்த இமிகிரேஷன் ஆபீஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்து துண்டை பிடிக்கிறது. முன்னால இந்த தக்களுக்காக வேண்டி பிடிச்சி துண்டை போட்டு வரிசை உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் நம்ம துண்டை போடுவோம். இந்த மாதிரி அடிப்படையில் அவர் 5 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டாக ஒரு மனுஷன். இன்னொருத்தர் 6:15க்கு தான் வர்றாரு. இந்த 2 பேருக்கும் டிடிஆர், நீங்க எல்லாம் ஒரே நேரத்துல தான் வந்திக்கிறீங்க, நீங்க அவர் தந்தாலும் பரவாயில்ல, இவர் தந்தாலும் பரவாயில்ல, இவர் விடுவாரா? பைத்தியமா கேட்க மாட்டாரா? 2 பேருக்கும் ஒரே கேட்டகரி தான். 5 மணில இருந்து 6:20க்கு வரைக்கும் ஒரே கேட்டகரி. நீ பரவாயில்ல, நீங்க 5 மணிக்கு வந்தா என்ன இருக்குது, 6:15க்கு வந்தா இருக்குது, நீங்க கொண்டாங்கன்னு 6:15 மணிக்கு கொண்டு கேட்டா அவருடைய டிடிஆருடைய நிலைமை என்ன ஆகும் பையங்க? அவரும் கொஞ்சம் பச்சைக்கு வாசியா இருந்தா சரியா போயிடுவாரு. அவர் வேகமான ஆளா இருந்தா கல்லாமறையா போயிருமா இல்லையா? ஆக அங்கே பிரச்சனை வரத்தான் செய்யும். அது நியாயத்துக்கு அப்பாற்பட்டதான். இங்க என்ன சொல்றாங்க இமாம்கள் அப்படின்னு கேட்டா, 5 மணிக்கு வந்தவருக்கும் ஒட்டகம் கொடுத்ததனுடைய சதக்கா செய்தனுடைய நன்மைதான், 6:15க்கு வந்தவர் அந்த நன்மைதான். அது 1.25 மணி நேரம் லேட்டா வந்து. ஆனால் அந்த ஒட்டகம் கொழுத்த ஒட்டகம், இது மெலிந்த ஒட்டகம். எவ்வளவு தெளிவாக இது அவங்களாக ஒன்னும் கற்பனை பண்ணி சொல்ல இல்லை, எல்லாமே ஹதீதினுடைய அடிப்படையில் தான் ஆய்வு செய்து இமாம்கள் அவ்வளவு தெளிவாக வரையறுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு பளிச்சென்று செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஆகவே அதுக்கு அப்ப நேரத்தோடைய போனா நல்ல ஒட்டகம். 6:20க்கு ஒருத்தர் போய் உட்கார்ந்துட்டாரு, சூப்பர் மாடு, நல்ல கொளுத்த மாடு கொடுக்கிற மாதிரி இருக்கும். இனி அவரு 6:20க்கு தாண்டி போன 7:40 7:39க்கு போனாரு, ஆக நோஞ்சான் மாடு கொடுத்ததனுடைய தவாபு தான் கிடைக்கும். தள்ளி விட்டா கீழே விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாடு. இனி கொஞ்சம் முந்தி போயிருந்தா கொஞ்சம் பரவாயில்லை, அதுக்கு முந்தி போனா கொஞ்சம் பரவாயில்லை. இப்படி அந்த கேட்டகரிக்கு தந்தவாறு அந்தந்த நன்மைகள் கொடுத்ததனுடைய தவாப் அவருக்கு கிடைக்கும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதற்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஆடையை இருக்கிறதுலேயே நல்ல ஆடையை உடுத்துட்டு போகணும். ஆக பிஞ்சு போன ஆடையை உடுத்துட்டு போக கூடாது. ஜும்மாவுக்கு போறது என்ன செய்யும், இருக்கிறதுலேயே மிக நல்ல ஆடையை உடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதிலும் வெள்ளை ஆடை உடுத்து சொல்வது மிகச்சிறந்த சுன்னத். உள்ளே இருக்கிறதுலேயே நல்ல ஆடை, அதுலேயும் மிகச் சிறந்தது எது? இப்ப வெள்ளை ஆடை இல்ல, பரவாயில்லை, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மற்ற ஆடையை உடுத்துட்டு போகலாம். ஆனாலும் கூட வெள்ளை ஆடை உடுத்து செல்வது என்பது சுன்னத்து. அதற்கு அடுத்து மாத்திரமல்லாமல் தலப்பாகை கட்டுறது, அன்னைக்கு தலப்பாக கட்டிட்டு போறது
அது மிக முக்கியமான சுன்னத்து. தொப்பியே போட மாட்டேங்கிறானே, இப்ப அதுக்கு மேல தலப்பா வேற என்ன செய்றாங்க, கட்ட சொல்றாங்க. தலப்பாகை கட்டி செல்வது என்பது சுன்னத்து. இது ஜும்மா தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா தொழுகைக்கும் தலப்பா கட்டி இருக்கிறது சுன்னத்து தான். ஆனா ஜும்மா தொழுகைக்கு ஒரு ஷரத், ஒரு இதை சொல்றாங்க. ஒரு இமாம் சொல்லும் பொழுது, பிற தொழுகைக்கு நீங்க கட்டக்கூடிய தலப்பாகையை விட ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் கட்டக்கூடிய தலப்பாக கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜும்மா தொழுகைக்காக கட்டக்கூடிய தலப்பாக அதை விட இது கொஞ்சம் பெருசா இருந்தா அது நல்லது, அஃதல். ஆனா அத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான், அந்த சவாபு கிடைக்கும். ஆனால் ஒரு அஃதல் ஏற்றம் என்னன்னா, அதை விட இது ஜும்மா தொழுகை என்பது ஒரு விசேஷ தொழுகை என்பதால் அந்த தலப்பாகை மற்ற தலப்பாகை விட என்ன செய்யணும், கொஞ்சம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப இரண்டாவது, சில பேர் என்ன செய்வாங்க, இந்த இதுல தொங்க விடுவாங்க. சில பேர் பின்னால தொங்குமா இல்லையா, இந்த தலப்பால பின்னால தொங்கும், சில பேருக்கு தொங்காது, சும்மா இப்படி கட்டிடுவாங்க. ரெண்டை பத்தியும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஃபுகஹாக்கள். இரண்டு விதமாவும், ரெண்டு தொங்குனாலும் பரவாயில்ல, தொங்காட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஹதீதுகள்ல வரும் பொழுது அது ரெண்டுமே மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது. தலையை சுத்தி கட்டுறதா என்ற போதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தோள் புஜத்துக்கு இடையிலையும் அந்த குஞ்சத்தை தொங்க விட்டிருப்பார்கள் என்று ஹதீது வருவதால் அதுல என்னது, அது ஏற்றமானது. அப்படி இல்லாம அவங்க கட்டி இருக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் அந்த குஞ்சத்தை பின்னால இருந்திருக்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு தோள் புஜத்துக்கு நடுவுல என்ன செஞ்சிருக்குது, சில சமயங்கள வலது பக்கம் இடது பக்கம் தொங்கினதான் கூட சில ரிவாயத்துகள் வருது. என்றாலும் அதிகமான ரிவாயத்துகள் எப்படி வருது, ரெண்டுக்கு நடுவுல தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொங்க விட்டிருக்கிறாங்க. எனவே இது அப்படி தொங்க விடுவது, அந்த குஞ்சத்தை தொங்க விடுவது என்பதும் ஏற்றமான ஒரு விஷயம் என்று நம்முடைய ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று மனம் பூசுதல், வாசனை திரவியங்களை பூசி செல்வது. நல்ல வாசனை திரவியங்கள் என்ன செய்யணும், பூசி போகணும். நல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு போறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு ஹதீது வரும் பொழுது, எந்த ஒரு மனிதன் நல்ல வாசனை திரவியங்கள் பூசி நல்ல ஆடைகளை உடுத்து கொஞ்சம் ஏழியராவே ஏதாவது ஒன்று, ஆடு மாடு ஏதோ கோழி, குறைஞ்சபட்சம் முட்டையாவது கவைங்களேன், அதையாவது கிடைக்கிற மாதிரி அவன் போய் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தோல் புஜத்தை தாண்டாமலும் இருந்தார். இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, பொதுவாக முன்னால கேப்பு கிடக்குது, இவர் என்ன செய்வார், தோல் புஜத்தை தாண்டி தானே போக வேண்டி இருக்குது. அப்படி போகக்கூடாது, அவங்களோட தோல்ல கை வச்சு அவங்கள நவல வச்சிடணும். அப்படிதான் போகணும் தவிர தோல் புஜத்தை தாண்டுவதை பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த தோலை தாண்டி தாண்டி போறத கடுமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி ஏன்னு சொன்னா, அப்படி யார் தோல் புஜத்தை பொதுவாகவே, ஜும்மா தொழில் மட்டுமல்ல, பொதுவாகவே தோல் புஜத்தை தாண்டி போறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. ஜும்மாவில் கூடுதலா கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி யார் செய்கிறாரோ அவர் நரகத்திலே தன்னுடைய குடலை இழுத்து கொண்டு வருவாருங்கிறாங்க. ரொம்ப பெரிய எச்சரிக்கை செய்யறாங்க. அதனால அதை கவனிக்கணும். தோலை தாண்டிட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மெதுவாக அவங்களோட தோல் அப்படி டச் பண்ணி அவங்க நவுண்டுக்கிடுவாங்க, அப்படி நம்ம போய்க்கலாம். ஆனா அமர்ந்திருக்கிறவங்க அவங்க முன்னால கேப்பை விட்டுட்டு பின்னால உட்காந்துக்கிறாங்க. அது அவங்க அப்படிலாம் செய்யறாங்க. முன்னால எவ்வளவு இடம் இருக்கும், பின்னால உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முன்னால இடத்தை, அந்த ஃபுர்ஜத், அந்த இடத்தை நிரப்புவதுங்கிறது அவசியமான ஒன்று. அப்ப அதற்காக இவர் செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆக தோல் புஜத்தை தாண்டாமலும் நல்ல ஆடை உடுத்தும் நல்ல மனம் பூசியும் கொஞ்சம் சீக்கிரமாக யார் செல்லுகிறாரோ அவருடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, முந்தைய ஜும்மாவிற்கும் இந்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அவரிடத்தில் நடந்த பாவத்திற்கு அது கஃபாராவாக பரிவாரமா அமைஞ்சிரும், அவருடைய பாவம் அழிஞ்சு போயிடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அந்த மாதிரி நடந்து கொண்டால் அந்த முந்தைய ஜும்மாவுக்கும் இப்ப நடக்கக்கூடிய அந்த ஜும்மாவுக்கு இடையில, இரண்டு ஜும்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அவரிடத்தில் நடந்த பாவங்கள் சொன்னா சிறு சிறு பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த பாவங்கள், பெரிய பாவங்களுக்கு தௌபா தான் முடியும், பெரிய பாவங்கள் தான் தௌபா செய்யணும். மற்ற சிறிய பாவங்கள் அனைத்தையும் இந்த காரியங்களுக்கு கஃபாராவாக, பரிகாரமாக அமைந்துவிடும் என்று அருள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இப்போ சில சமயங்களில் ஹுதுபா இமாம் ஓதிக்கிட்டு இருப்பாரு, ஹுதுபா ஓதும்போது பேசக்கூடாது, கால்தாத்தி கேளணுங்கெல்லாம் முதலே சொல்லிடுவாங்க. சரியாத ஒரு விஷயம். கரண்ட் போயிட்டு இவர் பின்னால உட்காந்துட்டு இருக்கிறாரு, இமாம் ஓதுறது விளங்க இல்லை, இமாம் ஓதுறது இப்ப என்ன இமாம் ஹுதுபா ஓதுற விளங்கினா அப்படி காதாத்தி கே, அப்ப எதையும் நாம ஓதிக்கிட்டா இருக்கக்கூடாது. இமாம் ஹுதுபாவை ஆரம்பிச்சுட்டு நம்ம கேட்கறதா நம்ம கேட்கடாம நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அது நம்ம இப்போ விளங்கையில இமாம் ஓதுலாதமா இருந்தா அவங்க பேசினா அங்க வரைக்கும் விளங்கும். அப்ப அந்த காலத்துல மைக் இல்லை தானே, 40,000 பேரை வச்சுட்டு அவங்க பேசி தானே இருக்கிறாங்க. 40,000 பேர், இங்க 4,000 பேரை வச்சு நம்ம பேசணுமா, 400 பேர் இருந்தாலும் மைக் இல்லைன்னா மூச்சு முட்டிடும். அப்ப ஒரே மஜ்லிஸ்ல 40,000 பேர்கள் என்ன உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க, மாணவர்கள் பாடம் நடத்துவாங்க. அப்ப அவங்க அது விலாயத்தினுடைய நிலை, அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து பேசினாங்க, குபாவுல நடந்து செல்லக்கூடிய மனிதருக்கு விளங்கி அவர் உட்கார்ந்தாருங்கிற சப்தம்லாம் ஹதீதுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த நிலை வேறு.
இப்ப நாம மைக்கு இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம தொண்டை போயிரும் இல்லையா? மைக்கு சரியில்லைன்னாலும் தொண்டை போயிரும், மைக்கு இல்லைன்னாலும் தொண்டை போயிரும். அப்ப நாம இங்கிருந்து நம்ம ஓதுறோம், அவங்க தூரத்தில் இருக்கக்கூடியவருக்கு அது விளங்க இல்லை. அங்க தூரத்தில் இருக்கக்கூடியவருக்கு அதை என்ன செய்யல, விளங்க இல்லை என்ற விளங்கினாலாவது கேட்டுக்கிட்டு இருக்கணும். விளங்க இல்லையே, என்ன செய்யறது? என்னால் அவர் திக்ரு செலவாத்து குரானை ஓதிக்கிட்டு இருக்கலாம் மெதுவா, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம அவர் மெதுவா வாய்க்குள்ள குரானை ஓதிக்கிட்டு இருக்கலாம், அது செலவாத்தை ஓதிக்கிட்டு இருக்கலாம், அது திக்ருகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் எது செய்யணும்? ஏன்னா ஒண்ணுமே விளங்க இல்லையே, இமாம் சொல்றது ஒண்ணும் விளங்க இல்லை என்ற நிலை வறுமையானால் அந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஊர்லயும் சரி எல்லா ஊர்களையும் இந்த குறைபாடுகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சொல்றோம், ரெண்டாவது குத்பால இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்றோம். இப்போ அது ஒண்ணு. அதுக்கு பிறகு சஹாபிகளுடைய பெயர்களை சொல்றோம். அதுக்கு பிறகு துஆ அல்லாஹும்ம ஃபில் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இது நம்ம சொல்றோம். இந்த 3 விஷயம் இருக்கு, இதுல ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இதுல சுன்னத்தான விஷயங்கள், இப்ப எல்லாம் சுன்னத்தான விஷயங்கள் தான், எல்லாம் சுன்னத்தான விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தவறு நம்ம இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், அந்த மாதிரி சுன்னத்தான தொழுகை அந்த இந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம மெம்பர்ல ஓதும்போது நம்ம பார்க்கத்தான் செய்யறோம், மெதுவா என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி சொல்லத்தான் செய்றாங்க. நம்ம மக்கள் யாரும் ஸலவாத் சொல்லாம இருக்க போறது இல்லை, எல்லாரும் ஸலவாத் சொல்றதுனால மெதுவா சொல்லுவாங்க. அல்லாஹ்ன அமீருல் முஃமினீன் சையதுனா அபூ பக்கர் சித்திக்ங்கும் போது சத்தம் பெருசா வந்துடும், ரலியல்லாஹு தஆலா. நீங்க ஜும்மால வேணா கவனிச்சு பாருங்க, இந்த வேற கவனிச்சுக்கணும். அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் கூட வரும். அதே மாதிரி அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் ஆமீன் என்று சத்தம் கூட வருது. ஆனா இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த தரதி இருக்குது பாருங்க, தரதின்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்வதையும் ஆமீன் சொல்வதையும் கொஞ்சம் சத்தத்தை தாழ்த்துங்க. எதை விட தாழ்த்தணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லும்போது நீங்க ஸலவாத் சொல்றீங்க, அதை விட இது குறைய இருக்கணும். ஸலவாத்தினுடைய சப்தம் தான் கொஞ்சம் உயர்வா இருக்கணுங்கிறாங்க. நேர் மாத்தமா இருக்கு. நம்ம ஸலவாத்தினுடைய சப்தம் குறைவா இருக்குது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது புதுசா ஒண்ணும் இல்லை. அதனால ஸலவாத்தினுடைய சப்தத்தை விட நீங்க ஸலவாத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் வரும் பொழுது சத்தத்தை சொல்லும் பொழுது அந்த சப்தத்தை விட ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சப்தமும் அதே மாதிரி ஆமீன் என்று சொல்லக்கூடிய சப்தமும் நீங்க குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இந்த 2 சத்தமும் கூட இருக்கு. ஆமீன் சத்தம் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா அது தப்பில்லை. ஆனா அதை விட சத்தம் அதில் கூட இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை கேரளால எல்லாம் பொதுவா நீங்க பார்த்தா தெரியும், இந்த சப்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் வரும்பொழுது சப்தத்தை கூட்டி சொல்லுவாங்க. அதுக்காக ரொம்ப கத்த சொல்லல, மென்மையாக நிதானமான ஒரு சப்தமாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப ஜும்மாவுடைய ஒரு உம்மத் இருக்குல்ல, அந்த அடிப்படையில பேணி அந்த ஒரு குஷு குலு பயபக்தியை பேணி அந்த அடிப்படையில் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ரலியல்லாஹு சொல்லும்போது கொஞ்சம் குறைச்சி ரலியல்லாஹு கொஞ்சம் குறைச்சணும் ஆமீன். அந்த ரலியல்லாஹு ஆமீன்ங்கிறது ஒரே கேட்டகரி. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்துக்கு ஸலவாத் சொல்றது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் உயர்ந்து விட வேண்டும் என்ற இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதே மாதிரி இப்போ ஒருத்தர் குத்பா இமாம் குத்பா ஓத ஆரம்பிச்சிட்டார், இமாம் குத்பா ஓத ஆரம்பிச்சாச்சு. இமாம் குத்பா ஓத ஆரம்பித்ததற்கு பிறகு ஒருத்தர் வர்றாங்க. இப்ப இவங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம்னா தொழலாம், தக்பீர் என்னச்சுனா இமாம் குத்பா ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பள்ளிக்குள்ள வர்றாங்க. அப்ப பள்ளிக்குள்ள காணிக்க தொழுகின்ற இருக்குல்ல, அவங்க தொழலாம் இல்ல, அவங்க தக்பீர் கட்டி தொழலாம். ஆனா அப்படி தொழுறா இவர் ரெண்டாவது குத்பா நடந்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரெண்டாவது குத்பா நடக்குது, குத்பா முடிய போது அந்த நேரத்துல வர்றாரு, அந்த நேரத்துல அந்த நேரத்திலையும் தொழுவலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்படி தொழுவதின் காரணத்தினால இவர் 2 ரக்காத் தொழுது முடிக்கக்குள்ள இமாம் தக்பீர் கட்டிடுவார். அவ்வள் தக்பீர் தஹரீமா கெட்டின உடனே கட்டுறது ஒரு சுன்னத் இருக்குல்ல, அது நமக்கு தப்பி போயிரும் அப்படின்னு இருக்குமே. ஆனா நாம ஜமாத்துல சேர்றது கொஞ்சம் டிலே ஆயிடும், இமாம் அதுக்குள்ள ஃபாத்தியா ஆரம்பிச்சிருவாங்க, வஜ்ஜத் ஓதி முடிச்சிருவாங்க என்ற நிலையெல்லாம் இருக்கும். அவ்வள் தக்பீர் தஹரீமாவை நாம என்ன செஞ்சோம், தக்பீர் தஹரீமாவினுடைய அந்த ஃபதீலத்தை இழந்துடுவோம் என்ற நிலை இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் தஹியத்துல் மஸ்ஜித் அந்த நேரத்தில் தொழுவது மக்ரூஹ், அவங்களுக்கு மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, இப்போ கூட மக்ரூஹ். ஏன்னா அவர் இதை விட அது சிறப்புங்கிறாங்க. இந்த தஹியத்துல் மஸ்ஜிதுல கிடைக்கக்கூடிய நன்மையை விட ஜும்மால இமாம் தக்பீர் கட்டின உடனே நீங்க கட்டுறீங்களே அந்த சவாபு அதிகம் என்பதால் அதை நீங்கள் என்ன செய்யக்கொள்ள வேண்டும், பேண வேண்டும் என்று. இனி அடுத்த ஒரு செய்தி நம்ம சொல்றதுனா இலுத்திபா. இப்ப இது நம்ம ஊர்ல இல்லை, ஆனா வெளியூர்கள்ல இருக்குது, வெளியூர்கள்ல இருக்குது, வெளிநாடுகள்லையும் இருக்குது. வெளிநாடுகள்ல, வெளியூர்ல கூட கொஞ்சம் குறைவு தான், வெளிநாடுகள்ல போனா பார்க்கலாம்.
இந்த ஜும்மா தொழுகையிலையும் சரி, அந்த ஹதீது மஜ்லிஸ்லையும் சரி, இல்திபா அந்த இஹ்திபான்னு சொல்லக்கூடிய அந்த இந்த முட்டுக்காலை இப்படி கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த 2 காலை இந்த மக்காலையெல்லாம் போய் பாருங்களேன், இந்த ஹரம் ஷெரீஃப்ல எல்லாரும் அது மதீனா ஷெரீஃப்லையும் அந்த வெளிநாடு மக்கள் வரும்பொழுது அரபுகள் பொதுவாக அந்த 2 முட்டுக்காலையும் கட்டிட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி வெளியூர்களுக்கு நம்ம பயான் போனாலும் அங்கேயே அப்படி இருக்கிறாங்க, ஜும்மாவிலே அப்படி இருக்காங்க, அப்படியே பழகிடுறாங்க. இதை ஏன் நம்ம இங்க சொல்றோம்னு கேட்டா, வெளியூர்கள்ல நம்ம மக்களும் அந்த மாதிரி செய்யறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகள்ல நம்ம மக்களும் அதே போன்று என்ன செய்ய முட்டுக்காலை கட்டிட்டு உட்காராங்க. நம்ம முன்னாலாம் முட்டுக்காலை கட்டிட்டு உட்காராத அப்படிம்பாங்க. சும்மா வீட்டுல கட்டிக்கிட்டு உட்கார்ந்தாலே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சும்மா முட்டுக்காலை இப்படி கட்டிட்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன முட்டுக்காலை கட்டிட்டு உட்காரு ஒழுங்கா உட்காரு அப்படிம்பாங்க. ஆனா அங்க ஜும்மாக்கள்லயே கூட இது நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இஹ்திபா செய்வதை வெறுத்திருக்கிறார்கள் என்று ஹதீது வருது. அவங்க வெறுத்திருக்கிறாங்க. முட்டுக்காலை கட்டிக்கிட்டு இப்படி உட்கார்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய காலங்கள்ல இந்த மாதிரி வெறுத்திருக்கிறாங்க. ஒரு கடுமையான குளிர்காலம்னு வைங்களேன், ஒரு போத்ததுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ப என்ன செய்வான் முட்டுக்காலை கட்டுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அது இது மஸ்ஜிதுகள்ல அமரும் பொழுது ஒரு அதபு குறைவாக அது கருதப்படுகிறதுனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஹ்திபா என்று சொல்லக்கூடிய இந்த 2 முழங்கால்களையும் இப்படி கட்டிக்கொண்டு அமருவதை அவங்க என்ன செய்யணும் வெறுத்திருக்கிறார்கள். அது நம்முடைய ஷரியத்துல மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்றோம். இனி அடுத்து ஓதுவது, வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கென்று நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஔராதுகள் இருக்குது. சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது. வெள்ளிக்கிழமை ராத்திரியும் ஓதலாம், வெள்ளிக்கிழமையுடைய பகலையும் ஓதலாம் என்ற போதிலும் இரவிலே ஓதுவதை விட பகலிலே ஓதுவது ஏற்றம். சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ராத்திரியும் ஓதலாம், பகலையும் ஓதலாம் என்றாலும் கூட நம்முடைய இமாம்கள் என்ன சொல்றாங்க, பகலிலே ஓதுவது ஏற்றம். ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மைகளை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில். பகல்னு சொன்னா ஃபஜ்ர் உதயமானதற்கு பிறகு, சூரிய உதயம் நம்ம எடுக்க தேவையில்லை, அந்த சுபுஹினுடைய வக்து வந்ததற்கு பிறகு. அந்த மாதிரி நம்ம கஹ்ஃப் சூராவை ஓதும் பொழுது என்ன செய்யணும் கேட்டா, சுபுஹ் தொழுதவுடன் ஓதி விடுவது ஏற்றங்கிறாங்க. கொஞ்சம் முந்திடுறோம், பகல் தான் ஃபஜ்ர் எடுத்துக்கிறோம், எனவே அது ஏற்றமாக இருக்கிறது என்று அறிஞர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது மிக ஏற்றமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் எந்த நாள் தான், வெள்ளிக்கிழமை தான் சொல்லிட்டு ஃபக்திரு அலைய மினஸ் ஸலா, அந்த நாளில் என் மீது நீங்கள் அதிகமான என் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கிறாங்க. இந்த வார்த்தையை பாருங்க, அன்னைக்கு ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லல, அன்றைய நாளையில் என் மீது நீங்கள் வளமையாக சொல்லி வரக்கூடிய ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே சொல்லி வரணும், வெள்ளிக்கிழமை அதிகமா இருக்கணும், அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கணும். இத சூஃபியாக்கள் சொல்லும் பொழுது குறைஞ்சபட்சம் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு இந்த தரீக்கத்தினுடைய ஷேഖ்மார்கள் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அவங்க குறையாம ஸலவாத் சொல்றேன்னா 500 ஸலவாத்து சொல்ல சொல்றாங்க. ஆக குறைஞ்சது 10 ஸலவாத்து தான். சூஃபியாக்களுடைய எல்லாம் கடினமா தானே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இது சம்பந்தமான ஒரு ஹதீது வருது. ஏன் 500 ஸலவாத் இந்த சூஃபியாக்கள் ஷேഖ்மார்கள் தரீக்கத்துடைய ஷேഖ்மார்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுல அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 500 ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக இருக்குது. யார் ஒரு நாளைக்கு 500 முறை என் மீது ஸலவாத்து சொல்லி வருகிறாரோ அவருடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். உங்க எல்லா பொறுப்பையும் அவன் பார்த்துக்கிடுவான். அந்த பொறுப்பை ஏதாவது உங்க வியாபாரம் பார்க்கணும், கஷ்டம் வருதா, அவன் பார்த்துக்கிடுவான். அவன் தான் கஷ்டத்தை தர்றவன், அவனை நீக்க வச்சிருவான். எனவே எல்லா பொறுப்பையும் அவன் தன்னுடைய கையிலே எடுத்துக் கொள்கிறான் என்ற ஒரு ஹதீது இருப்பதின் காரணத்தினால் இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து 500 ஸலவாத்துக்கு ஒரு நாளைக்கு குறையக்கூடாது என்று ஷேഖ்மார்கள் ஆகிய நாதாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயும் இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸலவாத்துக்களை நாம் என்ன செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத்துக்களை நாம் ஓதணும். மற்ற சூறாக்கள் நம்ம குர்ஆன் அந்த வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூறான்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த சூறாக்கள் அல்லாம மற்ற சூறாக்கள், குர்ஆனினுடைய மற்ற சூறாக்கள் ஓதுவதை விட அன்றைய தினம் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்வதே ஏற்றம் என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதே போன்று வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான நேரம் இருக்கு. அது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப குறைஞ்ச நேரம் தான். அந்த நேரம் என்பது துஆ கபூலாக்கப்படக்கூடிய நேரம். இந்த நேரம் எங்கே எது அப்படிங்கறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. எப்படி லைலத்துல் கத்ர் இரவை நம்ம சொல்ல முடியாதோ அதை போல இதையும் தீர்க்கமாக சொல்ல முடியாது.
அந்த நேரம் எந்த நேரம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, அந்த நேரம் இமாம் இந்த குத்துபா மெம்பர்ல உட்கார்ற இருப்பாங்க, அதுல இருந்து ஆரம்பிக்குது தொழுகை முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சொல், இது ஒரு சொல். முக்கியமான பல சொல்கள் இருக்கிறது, மிக முக்கியமான 2 சொல்களை நான் சொல்றேன். இன்னொன்று அசர் தொழுகைக்கு பிறகு, வெள்ளிக்கிழமையிலிருந்து அசர் தொழுகை பிறகு அது மக்ரிப் வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ளதான் அந்த நேரம். அந்த நேரம் ஒரு நொடி பொழுதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த நேரத்தில் நாம் துவா கேட்கக்கூடியவராக இருந்தா அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அந்த ஒரு நொடியில எல்லாத்தையும் கேட்டு முடிக்க முடியுமா? இல்ல. நாம துவா கேட்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்துக்குள்ள அந்த ஒரு நொடி வந்துருச்சுன்னு வைங்க, அந்த துவா எல்லாமே மக்பூல் தான். இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், அசர் தொழுகை பிறகுன்னு சொன்னா ஒரு 4:30 மணிக்கு அந்த வக்து இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். 4:30 மணிக்கு சரியா 4:30ன்னு வைங்க. நீங்க 4:25க்கு ஆரம்பிச்சு 4:35 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் துவா ஓதுனீங்க வைங்க, அந்த ஒரு செகண்ட் அதுக்குள்ள வந்துரும் இல்ல. அப்ப அந்த துவாக்கள் முழுவதும் மக்பூல் ஆகிவிடும். அது உடனடியாக, அதை ஒரு செகண்ட் தான் சொல்றாங்க. அந்த நேரம்ங்கிறது ஒரு நொடி தான், ஒரு நொடி பொழுது, ஒரு லஹலத் அப்படின்னு தான் நினைச்சு குறிப்பிடுகிறார்கள். எனவே அது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தர்மம் என்பது மிகச் சிறந்த விஷயம்தான். ஆனா வெள்ளிக்கிழமை பகலில் தர்மம் செய்வது மற்ற நாட்களில் தர்மம் செய்வதை விட மிகச் சிறந்தது. வெள்ளிக்கிழமை செய்வது, அதுவும் வெள்ளிக்கிழமை பகலில் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது அல்லவா, அதற்கு கூடுதல் சவாப் வர்றான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளுங்கிறதுனால. எனவே அந்த நாளில் நம்ம அதிகமாக தர்மம் செய்யணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பார்த்தாலும் நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு வந்திருக்கிறாங்க, நோய்க்கு வந்திருக்கிறாங்க, கால் முடிஞ்சிட்டாங்க, குமர் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய மக்கள் அல்லாஹ் தஆலா ஹைராக்கி வைப்பான். சரி, சங்கைக்குரிய பெருமக்களே, நான் நிறைவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. தகவல்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் கூட, தொழுகையை முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? பொதுவாக சில மக்கள், பெரும்பாலும் நம்ம ஊர்ல பார்த்தா தொழுகையை முடிஞ்சிட்டுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 40% மக்கள் போயிடுறாங்க. 40% மக்கள் என்ன செய்ய போறாங்க. ஆனா ஃபுகாக்கள் நமக்கு நிறைய விஷயங்களை என்ன செய்ய சொல்லி தர்றாங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்றதா அதுவே ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும். இப்ப அதுல என்ன குறிப்பாக என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்துலாம் ஓதுறோம். இது போக என்ன சொல்றாங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹதை 7 முறை ஓதணும், குல் ரப்பில் ஃபலக 7 முறை ஓதணும், குல் ரப்பின் நாஸ் 7 முறை ஓதணும். இப்படி அவர் இது ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை ஜும்மா தொழுகை முடிஞ்சு அவர் அந்த இடத்தை விட்டு, அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு எழும்பி போகிறதுக்கு முன்னால இந்த 7 தடவை என்ன செய்வாங்க? ஓதி வருவார்கள். அடுத்த ஜும்மா, அடுத்த வெள்ளிக்கிழமை வர்ற ஜும்மா வரைக்கும் அவருக்கு எந்த விதமான கெடுதியும் அவரை அணுகாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது எங்கேயும் பெரும்பாலும் இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது. இலங்கையில வெள்ளிக்கிழமையில மாப்பிள்ளை பாம்சா அவங்க கட்டின பள்ளியும் ஒன்று இருக்குது, மஸ்ஜிதுல் புகாரின்னு சொல்லி. வெள்ளிக்கிழமையில அங்க மட்டும் அது என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தப்படுது. அங்கதான் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு பள்ளியில அங்க ஜும்மா தொலை வச்சிருக்கிறேன். அப்ப இந்த நடைமுறைங்கிறது அங்க தவிர நான் வேற எங்கேயும் பார்க்கல. மாப்பிள்ளை பாம்சா ஆரம்பிச்சு வச்சது அவங்க கட்டின பள்ளி. ஆகவே அந்த நடைமுறை இன்று வரை இன்னைக்கும் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியில ஒண்ணுதான் பேணப்படுகிறது. வேற எங்கேயும் இந்த நடைமுறையை நம்ம பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கல. இந்த 7 முறை ஓதுவது ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு, குல் ரப்பில், குல் ரப்பின் நாஸ், அடுத்த வாரம் வரைக்கும் எந்த கெடுதியும் அவருக்கு வராது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இப்னு அப்பாஸ் நாயகம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அனஸ் நாயகம் சொல்லக்கூடிய அவங்க ஒரு ரிவாயத் அறிவிக்கிறாங்க. அவங்களும் வேற வேற துஆக்களை ஓத சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் நிறைய இருக்குது. அதே போல இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸியாஹ்லாம் நம்ம ஓதுறோம் இல்லையா, இந்த 5 தடவை ஓதுறோம். இது வெள்ளிக்கிழமை, பொதுவாக வெள்ளிக்கிழமை ஓதுறது. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இல்லாம, ஜும்மா தொழுகைக்கு பிறகோ அல்லது வெள்ளிக்கிழமை. இப்ப நம்ம ஜும்மா தொழுகை இப்போ இதை விட்டுட்டா வேற யாரும் எங்க ஓதிக்கிட்டு போறாங்க? இப்ப அது நம்முடைய ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸ் என்பதை வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க, ஜும்மா தொழுகை பிறகு வச்சிருக்காங்க. மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செஞ்சோம், வெளியூர்ல போனோம் தொழு வச்சு அங்க ஓத வச்சிருக்காங்க. இல்ல, நம்ம ஓதிக்கிற வேண்டியதான். அது ஜும்மா தொழுகை பிறகுதான் ஓதணுங்கிறது இல்ல, முன்னாடி நீங்க ஓதிக்கலாம். வெள்ளிக்கிழமை பகல்ல அதை என்ன செய்யணும், அப்படி 5 தடவை நம்ம என்ன செய்யணும், ஓதிடணும். அப்படி ஓதினால் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய இது அவங்க சொல்லி தந்தது தானே. அவங்க என்ன சொல்றாங்க, வழமையாக வெள்ளிக்கிழமை 5 தடவை இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸியாஹ்லா என்பதை ஓதி வந்தால் அவர் நிச்சயமாக வல்லாஹி முஸ்லீமாகத்தான் மௌத்தாகுவார். அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில போக மாட்டார். அவருடைய ஈமானோட தான் அவர் மரணிப்பார், ஈமான் சலாமத்தோட மரணிப்பார் என்ற உறுதியான செய்தி அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதே மாதிரி இந்த நிறைய செய்திகள் இருக்கிறது. ஜும்மாவுக்கு போகும்போது ஒரு வழியில போயிட்டு திரும்பும் போது என்ன செய்யணும், இன்னொரு வழியில வரணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு ஜும்மாவுக்கு போறோம்னு சொன்னா
இப்போ நம்ம இப்படி போகிறோம், இங்கேருந்து போகிறோம்னு வைங்களேன், நம்ம காரியாப்பள்ளியிலேருந்து போனால் கொஞ்சம் சுற்றி என்ன செஞ்சிடணும், அப்படியே போயிடணும். வரும்போது ஷார்ட்டாக வந்துடணும். போகும்போது கொஞ்சம் வழி என்ன செஞ்சோம், நம்ம வரும்போது வர்ற வழியை விட போகும்போது செல்லக்கூடிய வழி என்பது என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் நீளமாக இருக்கணும், கொஞ்சம் தூரமாக இருக்கணும். ஏன்னா ஜும்மாவுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து சென்றாரு, கொஞ்சம் தூரம் என்ன செய்யறாரு, நடந்து போனார். கொஞ்சம் தூரம் சோறு கடந்து போயிருக்கிறார்ல, ஜும்மாவுக்கு போனது. இது சாப்பிடல வர்றோம், திருப்பி சாப்பிட வர்றது ஷார்ட்டாக வந்துட வேண்டியதான். சாப்பாடுக்கு முந்து சொல்றாங்க, சோத்துக்கு முந்து கூத்துக்கு பிந்து அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி வகையில் அது சாப்பிடறதுக்கு வர்றதுனால அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஷார்ட்டாக வந்துட வேண்டியதான். இங்க போறது முதல்ல போறது ஜும்மாவுக்கு நம்ம போறோம், அதனால அது நம்ம கொஞ்சம் லாங்கா என்ன செஞ்சுக்கிட்டணும், போய்கிட்டணும். அதனால அதற்குண்டான தவாபுகள் அதிகம் என்று அருமையான பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இதே மாதிரி இது முக்கியமான இறுதியான ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். செய்திகள் பல இருந்தாலும் கூட இது நம்முடைய உதாரணம். ஒரு வெள்ளிக்கிழமை பயணம் போறது சல்லல்லாஹு ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இரவிலே பயணம் போவதை கூட கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா போலாம், நமக்கு மார்க்கத்துல மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சுபுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, ஃபஜ்ருக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, ஃபஜ்ர் உதயமானதற்கு பிறகு பிரயாணம் போகக்கூடாது. எப்போ பிரயாணம் போகக்கூடாது என்று கேட்டா, நமக்கு இப்போ திருநெல்வேலி போறோம், அப்ப பிரச்சனை இல்லை. பிரயாணம் ரொம்ப தூரம் பிரயாணம், அப்படி போறதுனால ஜும்மா கிடைக்காது. நாம எந்த ஊருக்கு போய் சேர்றோமோ அந்த ஊர்லயோ அல்லது போகும் வழியிலேயோ நமக்கு ஜும்மா நிச்சயமாக கிடைக்கும் என்று இருந்தால் இப்ப அந்த பிரச்சனை இல்லை, போலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது, நாம போற பிரயாணத்துல நிச்சயமா நமக்கு ஜும்மா கிடையாது என்று இருந்தால் சுபுகுக்கு பிறகு அவர் பிரயாணம் புறப்பட்டு செல்வது அவர் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது, புறப்பட்டு ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, இல்லை விசா போயிடும் அல்லது பிளைட் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை தானே இதெல்லாம். இந்த மாதிரி நிலையில் வந்தா என்ன செய்யணும்னு சொன்னா சுபுக்கு முன்னால புறப்பட்டுணும். அவர் 3-4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிடணும். அந்த மாதிரி புறப்பட்டு போக வேண்டும். சுபுக்கு பிறகு அவர் புறப்பட்டால் அது ஹராமுடைய நிலை அவருக்கு வருது. அது ரொம்ப கண்டிக்கிறாங்க, ஹதீதுகளையும் கண்டிக்கப்படுகிறது. அந்த ஹதீதினுடைய அடிப்படையில் ஃபுகாஹாக்களும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சங்கையான பெருமக்களே, ஜும்மா சம்பந்தமான இந்த ஜும்மா உருவானது எப்படி, ஜும்மா என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்ன, அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதனுடைய ஃபர்து சுன்னத்து ஷரத்துகள் என்ன என்பதை பற்றி நாம் அதில் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் விட்டு அந்த ஆயத்தினுடைய விஷயம், முதல்ல ஆயத்தை ஆரம்பிச்சோம், அதையே முடித்து விடுவோம். இப்ப வியாபாரம் வெள்ளிக்கிழமை, நம்ம ஊரெல்லாம் முன்னால வெள்ளிக்கிழமை தான் எல்லா கடையும் போட்டுவாங்க. எவ்வளவு அழகான ஒரு விஷயம், எல்லாம் மாறி போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை போட்டுறாங்க, நஸ்ரானி மாதிரி. பள்ளிக்கூடங்களும் வெள்ளிக்கிழமை தான் லீவு, கடைகளுக்கும் வெள்ளிக்கிழமை தான் லீவு. அது எவ்வளோ சொல்லி 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 போச்சு, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போச்சு, ஆகி போச்சு. இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. கல்யாணங்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. கல்யாணம் வெள்ளிக்கிழமை முடிங்கிறாங்க, வேலைக்கிழமை முடிங்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவா இருக்கு, வேற வழி இல்லை. அது ஒரு குற்றமா நம்ம சொல்ல வரல. ஆனா அந்த விடுமுறை காலங்கள்ங்கிறது வெள்ளிக்கிழமை கொண்டு வந்திருந்தா அது நம்ம இஷ்டத்துல உள்ளது தானே, நம்ம இஷ்டத்துல உள்ளது. அது என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி பார்த்தோம், பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே மாதிரி இப்ப அது நேர மாத்த எல்லா கடைகளும் வெள்ளிக்கிழமை தான் பூட்டி இருக்கும் நம்ம ஊர்ல. வெள்ளிக்கிழமை அது லீவு தான் கம்ப்ளீட்டா. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த விஷயம் இல்லையா, அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் அது. அப்ப அந்த மாதிரி நீங்க வியாபாரம் செய்யறது மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டது அல்ல. வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்யறது மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டது அல்ல. ஆனாலும் கூட அது சிறந்த விஷயம் அல்ல. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஜும்மாவிற்கு பிறகு பிரச்சனை இல்லை, ஜும்மாவுக்கு முன்னால கடை மூடி இருக்கிறதா நல்லது. ஜும்மாவுக்கு முன்னால ஸ்கூல ஜும்மாவுக்கு பிறகு வைங்க. ஸ்கூல என்ன செய்யுங்க, ஜும்மாவுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வைக்கணுமா, ஜும்மாவுக்கு பிறகு வச்சுக்கோங்க. கடையை திறக்குமா, ஜும்மாவுக்கு பிறகு கடந்து வந்துக்கங்க. அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஆனால் நமக்கு ஷரியத்தினுடைய சட்டம் என்ன என்று வரும் பொழுது, ஜும்மாவினுடைய பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு 2 பாங்கு இருக்குல்ல, முதல் சொல்லக்கூடிய பாங்கு வக்தினுடைய பாங்கு, இமாம் மெம்பரில் ஏறியதற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய பாங்கு தான் ஜும்மாவினுடைய பாங்கு. இப்ப நமக்கு 2 பாங்கு, வஹாபிகளுக்கு 1 பாங்கு தான். அப்ப 2வது பாங்கு இருக்கிறது இல்லையா, இந்த பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு, இமாம் மெம்பரில் ஏறினதற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லப்பட்ட பாங்கு இருக்கு இல்லையா, அந்த பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒருத்தர் வியாபாரம் செய்தால் அது ஹராம், அவர் சம்பாதிச்செல்லாம் ஹராமா போயிடும். ஆனா அதுக்கு முன்னாலும் அனுமதிக்கப்பட்டதுதான் என்றாலும் கூட அது சிறந்தது அல்ல. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறத அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாதிய லீவு விட்டு இருந்தா அது பெரிய ஒரு பரக்கத்தா பின்னால் அமையும். அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு விளங்குறது இல்லை. அப்ப உண்மையிலேயே நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை அந்த பாதியை மட்டும் ஜும்மாவுக்கு முன்னால், ஜும்மாவோட சப்ஜெக்ட் முடிஞ்சிருது. அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழுகையை முடிச்சிட்டீங்களா, தொழுகையை முடிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சா, நீங்க பூமியில
திரிந்து அல்லாஹ்வுடைய ஃபضல நீங்க தேடுங்க, ரிஸ்கை தேடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகைக்கு பிறகு நம்ம அதை செய்யலாம். அப்ப தொழுகைக்கு முன்னாலே செஞ்சால் பாவமான பாவம் இல்லை என்றாலும் கூட அது சிறந்தது அல்ல. நம்முடைய லீவாக நம்ம ஆபாக்கள் எவ்வளவு அழகா செஞ்சு தந்திருந்தாங்க. ஆகவே அது நிர்வாகிகளாக, பள்ளிக்கூட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா, ஸ்தாபன வியாபார ஸ்தாபனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இருந்தால், கேட்டுக்கொண்டு இருந்தால், அவங்க இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அது மிக பெரிய சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அது பரக்கத்தாகவும் அமையும், வியாபாரத்திலையும் பரக்கத்து அமையும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் கேட்ட இந்த செய்திகளின் வழியின் பிரகாரம் செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு அருள்பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.